இந்த வாரம் பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சி ஆண்டவர் தந்த பிரசங்கம் பெரிய பிரசங்கம். அதனால் சுருக்கமாக அந்த பிரசங்கத்தை உங்களோடு பேசுகிறோம். புரிந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எல்லா வார்த்தையும் உங்களுக்குரியதுன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்களுக்குரிய வார்த்தை உங்களை தொடும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், வேத வசனம் என்பது ஒரு சென்சார் துப்பாக்கி மாதிரி. அது யாரை தொடணுமோ அவங்கள தான் என்ன செய்யும், தொடும். இப்போ புது உடிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருமே கிறிஸ்தவங்க. ஆனால் எல்லாரும் உண்மையாக தேவனை ஆராதிக்கிறார்களா அல்லது உண்மையாக தேவனை பின்பற்றுறாங்களா அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்குரிய வார்த்தைனா கண்டிப்பாக அவங்கள தொடும். அவங்க வாழ்க்கையை அந்த வார்த்தை மாற்றி அமைக்கும். அல்லேலூயா. அதான் தேவனுடைய வார்த்தைன்ற இது. அதனால் ரொம்ப நீங்கள் பாருங்கள், புறப்பட்டு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. தூரத்துலேருந்தே சொல்லியாச்சு. அங்கே நிறைய பேய் பிடிச்சவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தை அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனுக்கு தான் அந்த வார்த்தை இருந்திருக்கு. அவங்ககிட்ட இருந்தா அந்த பேய் என்ன செய்துச்சு, அங்கே இருந்த நிறைய பேருக்குள்ள பேய் என்ன செய்திருக்கும், இருந்திருக்கும். அந்த ஊரில் இருந்த நிறைய பேருக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை அனுப்பும் போது அந்த வார்த்தை யாருக்கு சொந்தமோ, யாருக்கு அந்த வார்த்தை தேவையோ அவங்கள மட்டும்தான் அந்த வார்த்தை என்ன செய்துச்சு, அவங்களுக்குள்ள இருந்த பேயை மட்டும்தான் அது விரட்டிச்சு. 6000 பேய் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்டு போ. எல்லாருக்கும் அந்த ஊர்ல இருந்த பேயை போயிருக்கலாம், போகல. ஊர்ல இருக்கிற பேயெல்லாம் சொல்லல, ஆண்டவரே எங்களை நீங்க பாதாளத்துக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லல. அந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தே மட்டும்தான் போச்சு. இதுதான் தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். சமயத்தை எடுக்காம உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து ஒரு தலைப்பு எடுத்து அந்த தலைப்பை கீழே சத்தியத்தை தியானிப்போம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். நீடித்து வாழும் ராஜாக்கள். இந்த பிரசங்க தலைப்பு நீடித்து வாழும் ராஜாக்கள். இந்த மார்க்கம் நிலைச்சிருக்கணும். முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். வந்தோம் போனோம், ரட்சிக்கப்பட்ட ஞானத்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று 5 வருஷம் விசுவாசியா இருந்தேன், 10 வருஷம் விசுவாசியா இருந்தேன், ஒரு 10 வருஷம் ஊழியக்காரனா இருந்தேன், அப்புறம் என் வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்ற முடியல, தேட முடியல, பின்வாங்கி போனேன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முடிவு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கிறான். முடிவு வரை இந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும். நீடித்து வாழும் ராஜாக்கள். வேதத்தில் வாசிக்கும் போது நிறைய ராஜாக்கள் நீடித்து வாழ முடியாதவளா போயிருக்கிறாங்க. யுத்தமே பண்ணி ஜெயிக்க முடியாத ராஜாக்களா சிலர் வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. அதாவது யுத்தமே பண்ண முடியாது, யுத்தம் பண்ண தெரியாதுங்கிற விதத்தில் வாழ்ந்து முடிச்ச ராஜாக்கள் இருக்கிறாங்க. யுத்தம் செய்யாமலே எதிரியான ராஜாக்கள் கிட்ட அவங்க கிட்ட இருந்த பணம், பொருள், தங்கம், வெள்ளியை கொடுத்து ஒப்புராய் காம்ப்ரிமேஷன் பண்ணி அவங்களுக்கு அடிமைகளை போல இருந்து வாழ்ந்து முடிச்ச ராஜாக்கள் இருக்கிறார்கள் வேதத்திலிருந்து. நம்ம இதெல்லாம் இப்ப சும்மா ஒரு முகவுரைக்காக சொல்லிட்டு போறோம். என்ன சொல்ல போனா யுத்தத்தில் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் கொலை செய்யப்பட்ட ராஜாக்கள் இருக்கிறாங்க. அசீரிய ராஜா இங்க வாரம் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி 1,85,000 பேரை அழிவுக்கு ஏதுவா ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலவரத்தில் செத்துருக்காங்க. ராஜ்யத்துக்கு போகும்போது பிள்ளைகளை வெட்டி கொல்லக்கூடிய இடம் வந்துட்டு. அப்படி கொலை செய்யப்பட்ட ராஜாக்கள் இருக்கிறார்கள். சிறை பிடிக்கப்பட்ட ராஜாக்கள், அதாவது கொண்டு போய் அந்நிய தேசத்தில் பல விதங்களில் சிறையில் பல விதமான சங்கிலிகளில் கட்டி சிறையில் இருக்கிற நிலவரத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் இருக்கிறார்கள். இது ஒரு முகவுரை, இது ஒரு பிரசங்கம். ஆனால் இதை ஒரு முகவுரையாக உங்களுக்கு சொல்லிட்டு போறோம். மோசமான ஆட்சி செய்தவர்கள், அதாவது தரகுறைவான நீதி நியாயம் இல்லாத நிலவரத்திலே மிக மோசமான தரங்குறைஞ்ச ஆட்சி செய்தவர்கள் ராஜாக்கள் இருக்கிறார்கள். இப்போ நம்ம தேசத்தை எடுத்து பார்த்தா சில இடங்களில் அதாவது தரங்குறைஞ்ச, அதாவது நல்லாட்சி செய்ய முடியாத விதத்தில் இருக்கிறது போல நல்லாட்சி செய்யாத மோசமான ஆட்சி செய்த ராஜாக்களும் வேதத்தில் இருக்கிறார்கள். என்ன சொல்ல போனா அதிக பிரசங்கித்தனமா ரொம்ப மேட்டிமையான செயல்களை செய்து அழிஞ்ச ராஜாக்கள் இருக்கிறாங்க. உசியா என்கிற ராஜாலாம் தனக்கு கேடு உண்டாகும்படும் வெலப்படு வரைக்கும் கர்த்தரை நம்பி சார்ந்தான்.
தனக்கு கேடு உண்டாகும்படி மேட்டிமைக்குரியவனாய் மாற்றப்பட்டான். அதிக பிரசங்கித்தனமான நிலவரத்திலிருந்து அழிக்கப்பட்ட ராஜாக்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா தேவனே தள்ளி போடக்கூடிய ராஜாக்களும் வேதத்தில் இருக்கிறார்கள். சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நாம நீடித்து வாழ்கிற ராஜாக்களா இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி எனக்கு ஒரு கேள்வி வரும். நான் படிக்கல, எனக்கு அழகு இல்லை, எனக்கு வசதி இல்லை. இப்போ இந்த ராஜாவை குறித்த கதைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கேட்கத்தானே செய்வீங்க. என்ன இங்க இருக்கிற யாராவது ராஜாவா? கேட்டுருவோமே. நீங்க ராஜாவா தம்பி? இல்லையா. நீங்க ராஜாவா? இல்லையா. பாருங்க தம்பி, நீங்க ராஜாவா? இல்லையா. நீங்க ராஜாவா? இல்லையா. நீங்க யாரா ராஜாவா? இல்லையா. இப்போ பைபிளை வாசி. என் சகோதரி மாற்ற கேட்கணும். ஆம்பளைகள் பக்கமே அவ்வளோ விக்கெட் ஆயாச்சு, இனி இங்கே கேட்டு பிரயோஜனம் இல்லை. பைபிள் படி இப்போ நீங்கள் ராஜாவா ராஜா இல்லையான்னு பார்த்துருவோம். சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால், நல்லா கவனிச்சுங்களுங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. எப்படி? நம்மிடத்தில் யாரு? நம்ம அப்பா அம்மா, அப்படிதானா? நம்முடைய பாரத இது பிரதமர், அப்படிதானா? நம்முடைய முதலமைச்சர், அப்படிதானா? ஆமாவா இல்லையா? இல்ல. அப்ப யார் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து? சொல்லுங்க சீக்கிரம். ஏசப்பா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்முடைய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. வாசியா. தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எந்த ஸ்தானத்துக்கு வராங்க? வாசிங்க. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. யாருக்கு முன்னால? யாருக்கு முன்னால? சீக்கிரமா சொல்லுங்க. யாருக்கு முன்னால? படைச்ச தேவனுக்கு முன்பாக. யாருக்கு முன்னால? இப்ப தம்பி, நீங்க ராஜாவா? இல்ல. நீங்க ராஜாவா? இல்ல. நீங்க இப்பவும் இல்ல. நல்லா கேட்டுருங்க. ஆனா இப்ப வாசிங்க. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும். இப்ப தம்பி நீங்க ராஜா தானா? ஆமாங்க. லேசா இப்படி ஆட்டம். தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம யாரா? எலெக்ஷன்ல நின்னா ஜெயித்தீங்க? சொல்லுங்க. எலெக்ஷன் நின்னா ஜெயித்தீங்க? சக்கரம் கொடுத்து ஓட்டு வாங்கியா ஜெயித்தீங்க? ராஜ பரம்பரையில பிறந்தா ஜெயித்தீங்க? அவருடைய இரத்தத்தினால், அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பினால், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் அவருக்கு முன்பாக ராஜாக்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்ப யாரு? ராஜாதி ராஜா. அல்லேலூயா. கிங் ஆஃப் கிங். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் ராஜாவா ராஜா இல்லையா? அல்லேலூயா. மனத்தாழ்மையா சொன்னா நான் ஒரு ராஜா. நீங்க எல்லாம் யாரு? கேட்டு பாப்போமே. இப்போ நீங்க ராஜா தானா? ஆமாவா? பாத்தீங்களா? இதைத்தானே முதல்ல கேட்டேன். ராஜாக்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமே. அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு பேரு ராஜாக்கள் கலந்து ஆலோசிக்கிற கூட்டம்னு வைக்கலாம். அல்லேலூயா. இது வைக்கலாமா வைக்க கூடாதா? இது வைக்கலாமா வைக்க கூடாதா? நீடித்து வாழுகிற ராஜாக்கள். இந்த ராஜாவுக்கு படிப்பு, இந்த ராஜஸ்தானத்துக்கு படிப்பு தேவையா? சொல்லுங்க சீக்கிரம். அழகு தேவையா? இல்ல. அந்தஸ்து தேவையா? ஆள்பலம் தேவையா? அவருடைய அன்புனால கழுவப்பட்டவங்க ராஜாக்கள். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நான் ராஜாவாய் மாறி இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அல்லேலூயா. சரி, சமயம் ஆகுது. ஒரு ராஜாவுக்கு என்னெல்லாம் உண்டு நீ பைபிள் சொல்லுது. அதுவும் முகவரை தான். பிரசங்கம் அடுத்த குறிப்பில் தான் வரும். ராஜாவுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அல்லேலூயா. சரி, அவர் ராஜான்னா அவருக்கு பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ரைட்டா? முதலாவது ஒரு ராஜாக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு ராஜ வஸ்திரம் இருக்கு. வாசிங்க. ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமோ. ராஜான்னு சொன்னா ராஜாவுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு. அல்லேலூயா. ஆமா. இப்போ வஸ்திரத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு போனா நேராயிரம். அன்றைக்கு அல்ல இன்றைக்கு உலகத்துல ராஜாக்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மேன்மையான வஸ்திரம் இருக்கு. குடிமக்கள் மத்தியிலே அவங்களை அடையாளப்படுத்துற ஒரு வஸ்திரம் என்ன செய்யுது? இருக்குது. அல்லேலூயா. ஆமா. அப்போ நமக்கும் ஒரு ராஜாங்கும் போது ஒரு வஸ்திரம் இருக்கு. அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவலா இந்த நம்ம ஆவிக்குரிய ராஜாக்களா இருக்கிறோம். இந்த ராஜாக்களுக்கு என்ன வஸ்திரம்னு சொன்னா, நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத ஒரு ராஜ வஸ்திரம். அல்லேலூயா. இப்ப நம்ம ஆராதனை எடுத்து பாருங்க.
யாராவது கல்யாண வீட்டுக்கு போற மாதிரியா வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆராதனைக்குரிய ஒரு வஸ்திரத்தோடு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ராஜாக்களுக்குரிய வஸ்திரத்தோடு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பரலோகத்திலே இருக்கிற ராஜாதி ராஜா ஏறி போகிற குதிரையில அவருக்கு பின்னால போறவங்கலாம் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் போவார்கள். அல்லேலூயா. என்ன பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆமா, இப்ப நமக்கு ஆண்டவர் எழுத்தின்படி ராஜவஸ்திரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, வெண்வஸ்திரம் தரித்த ராஜாக்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, அப்ப ராஜாக்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு. வஸ்திரத்தை குறித்து விளக்க சொல்ல, ராஜாக்களுக்குன்னு ஒரு மகிமையான வஸ்திரம் இருக்கு. அப்போ ராஜ வஸ்திரம் 2 வேதத்தில் வாசிக்கும் போது ராஜாக்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம், 2 சாமுவேல் 9:13, 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22-23, 2 சாமுவேல் 9:13, 1 ராஜாக்கள் 4:22-23, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம், 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிற ராஜ போஜனத்துக்குரிய பந்தி இருக்கு. முதல்ல என்னது? ராஜ வஸ்திரம். சரியா? அடுத்தது என்னது? ராஜ போஜனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22-23 வாசித்தா, நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு. இந்த வசனத்தை நல்லா வாசிடுங்க. நீங்க உங்க வீட்டுல போய் எழுத்தின்படியே இந்த சாப்பாடை கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. சரியா? நம்ம பைபிள்ல இருக்கு, ஆண்டவரே சாலமன் ராஜா வாழ்ந்த காலத்துல இப்படி சாப்பிட்டு இருக்கார் ஐயா, எங்க வீடு ராஜ போஜன பந்தியா இருக்கட்டுன்னு கேளுங்க. ஒருவேளை ஆண்டவர் தந்தா சாப்பிட்டுடுங்க, உள்ள மட்டும் போயிடாங்க. சரியா? இப்ப வாசியா 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22-23 வாசியா. நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு ராஜ போஜனம். 2வது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு ராஜாவா இருந்தா அவங்களுக்கு ஒரு ராஜ போஜனம் இருக்கு. இங்க என்ன அந்த போஜனத்துல என்னெல்லாம் இருந்து வாசியா. நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும். என்ன மான்லாம் இருக்கு? என்ன மான்லாம் இருக்கு? நீங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு தொந்தரவு இல்லை. மணி அடிச்சான் சாப்பாட்டுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க இந்த கலைமான், புள்ளிமான், சருகுமான் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி அடிச்சான் சாப்பாட்டுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த சாப்பாட்டின் அனுபவத்தை இது சும்மா அப்படி ஒரு சந்தோஷத்துக்காக சொல்லிட்டு, வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட கொழுப்பா இருக்கிற 10 மாடுகளும் மேய்ச்சலில் வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளும் எப்படி இருந்திருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை வச்சு தான் எப்பவும் நம்ம சபையில் மனத்தாழ்மையா சொன்னால் சாப்பாடு போடும்போது நல்லா போடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ராஜாக்களாகி நீங்க வரும்போது உங்க பந்தி அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சரியா தப்பா? சரியா தப்பா? சரியா தப்பா? ஒரு 10-100 ரூபாய்க்கு காய்கறியை வாங்கி ஒரு சாம்பாரை போட்டு அப்படியே ஊற்றி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எழுத்தின்படி எனக்கு தெரிஞ்சு நல்ல போஜனம் கொடுக்கறது தப்பே கிடையாது. அல்லேலூயா. ராஜாக்களுக்குன்னு ஒரு போஜனம் இருந்திருக்கு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? என்ன பொறுத்தவரை ஏன் மனசுக்கு அதாங்க, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கிற நாட்களில் நன்மை செய்வதும் அல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமாய் நல்ல ஆசீர்வாதம் உண்டாயிட்டுனா நீங்கள் வரும்போது வாரந்தோறும் ஆட்டுக்கறி போடனாலும் எனக்கு சந்தோஷம் தான். அல்லேலூயா. வாரந்தோறும் பாயாசம் இனிப்பு வச்சு வாரந்தோறும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வகையான பிரியாணி போடனாலும் எனக்கு சந்தோஷம் தான். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும் பைசா நான் கொண்டு போக மாட்டேன். அல்லேலூயா. இந்த பூத உடலும் வரவே செய்யாது. அல்லேலூயா. ஒரு நாள் இந்த சரீரம் சாஞ்சிட்டுனா சொல்லுவீங்க, பிரதருக்கு பிரேதம் எப்போ அடக்கம் பண்றாங்க, பிரதருக்கு எப்போ அடக்க ஆராதனை வச்சிருக்குன்னு கேட்பீங்க. அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவன் கேட்பான், பாடி எப்போ எடுப்பாங்கன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. அதனால எனக்கு நல்லா தெரியும் எதுவும் என் கூட என்ன செய்யாது, வராது. அதனால இருக்கிற நாட்கள் ஆண்டோடைய கிருபையினால அனுக்கிரகம்னு சொல்றார். பிரசங்கியுடைய புஸ்தகத்துல சாலமோன் சொல்லும் போது இருக்கிற நாட்கள்ல நல்லா சாப்பிடுறது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. இப்ப இது ஆவிக்குரிய பிராரம்பம் எடுத்தா நல்ல பலமான உபதேசத்துக்கு அடையாளமா எடுத்துக்கொள்ளலாம். ராஜாக்களின் போஜனம். அல்லேலூயா. ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம் அப்படிப்பட்ட அனுபவம் அல்ல, ஆவிக்குரிய கொழுமையான ஆகாரங்கள். அல்லேலூயா. வேறுபாட்டின் ஜீவியம், தெய்வீக சுகம், பரிசுத்தமான ஜீவியம், ஜெய ஜீவியம் என்று சொல்லக்கூடிய அனுபவங்களுக்குரிய நல்ல உபதேசங்களை காட்டுகிறது. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்
கொழுமையான வேத வசனத்தின் வெளிப்படுத்தல். அப்ப ரெண்டாவது ராஜாக்களுக்குரியது ராஜபோஜனம். ஒன்னு என்னது? ராஜவஸ்திரம். ரெண்டு ராஜபோஜனம். சரியா? அதனால வீட்டிலலாம் சமைக்கும் போது சகோதரிமார்களுக்கு எளிமையான மெத்தேடு சொல்லித்தாரேன். நல்லா சமைக்க பழங்க. ஜோமன் அல்லேலூயா. கண்டமேனிக்கு அது ஒரு ரசம் வச்சா கூட கொஞ்சம் நல்லா அதாவது வீட்டுக்காரர் பயப்படாத அளவுக்கு ரசம் வச்சு கொடுங்க. அல்லேலூயா. முகம் சுளிக்காம சாப்பாடு வச்சு கொடுங்க. அல்லேலூயா. உடனே நினைங்க, என் வீட்டுக்காரர் ஒரு ராஜா, அவருக்கு இன்னைக்கு ராஜ போஜனம் வச்சு கொடுக்கணும். எங்கள் வீட்டில் உள்ள போஜனம் எப்படி இருக்கணும்? ராஜ போஜனமாக இருக்கு. எல்லா சூப்பர் மார்க்கெட் போனால் ரவை பாக்கெட்டே வாங்க பழகாதுங்க. அல்லேலூயா. எல்லாரும் அநேகபட்சம் அந்த ரவை பாக்கெட் பக்கத்திலே தான் போகிறாங்க. அந்த மாதிரி போகாதுங்க. அந்த கெட்ட புத்திகளை கொஞ்சம் மாற்றுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் வித்தியாசமான விதங்களில் நல்ல முறைக்கு வீட்டில் தெய்வ பயத்தோடு கொஞ்சம் சாப்பிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. உண்மையிலே சொல்கிற சாப்பிடுங்க. அல்லேலூயா. அளவுக்கு அதிகமாக பீப்பா வளர்றது மாதிரி சாப்பிடாங்க. அளவாக சாப்பிடுங்க. வெறிக்க உண்ணாமல் பிரபுக்கள் சாப்பிடுவதும் அழகு. அல்லேலூயா. ஆமாம், சாப்பிட்டுட்டு எந்திக்க முடியாத எலிப்பெருக்கான இருக்கக்கூடாது. ராஜாக்கள் என்று சொல்லும்போது ராஜ போஜனம் அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் அதே நேரத்தில் அந்த ராஜாக்களுடைய போஜனத்தின் அனுபவம் எப்படி இருக்குன்னா ஆரோக்கியத்துக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி சாப்பிட்டு பிறக்கி 8 மாதம் 10 மாதம் 14 மாதம் பீப்பாவோடு ஒரு ராஜா இருந்தார் எப்படி இருக்கும்? ஒன்றும் நடக்காது. அதனால ரைட். ரெண்டாவது ஒரு ராஜ போஜனம். 3 ஒரு ராஜாவுக்கு என்ன உண்டு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தான். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தைப். ராஜாவுக்கு ஒரு முகக்கலை இருக்கு. அப்படி ஒரு முகம் பார்த்தா ஒரு கலையா இருக்கும். அல்லேலூயா. நான் அடிக்கடி என் லைஃப்ல அதை விரும்புறேன். கர்த்தர் எனக்கு எப்பவும் தரணும்னு நினைக்கிறேன். எப்போது முகத்தில் கண்ணாடியை பார்க்கும்போது முகம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு. என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு எப்பவுமே மனத்தாழ்மையாக சொல்கிறேன், சே பிரதர் எப்பவும் சிரிச்ச முகமாக இருக்கார். என்கிட்ட நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன், இந்த நாட்களில் செத்து என்ன பாடி வச்சுருப்பீங்க, 2 நாள் வைக்கிறேன், நாள் ஐஸ் பாக்ஸில் வச்சுருப்பீங்களா, வந்து எட்டி பார்க்கும்போது ஐயோ பிரதர் செத்துட்டாங்களேன்னு நினைக்கும் போது நான் அப்படி சிரிச்ச முகமாக இருக்கும்போது உங்களை அறியாமலே என்னை பார்க்கும்போது சிரிச்சிடணும். அல்லேலூயா. ராஜாவின் முகக்கலையில் என்ன இருக்கா? ராஜாக்களுக்கு ஒரு முகக்கலை இருக்கு. அல்லேலூயா. வாங்க பிரைஸ் லார்ட். சின்ன ஊழியக்காரனா ரொம்ப ஆரம்ப ஊழியக்காரனா இருந்த போது கூட சில தெய்வ பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க, மனத்தாழ்மையா சொன்னா, நிறைய பிரச்சனையை பற்றி பேசணும், உங்கள்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கணும்னு வருவேன். வந்தா உங்களை பார்த்து நீங்க எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்பீங்க. அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமே பேச முடியாமல் போயிரு. அல்லேலூயா. பார்த்த உடனே கேட்பேன், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, அப்புறம் சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, பிரதர் நல்லா இருக்கிறாங்களா, அப்படியா அப்படின்னு தெரியும். எனக்கு இதுக்கிடையில் நீங்கள் ஏதாவது குழப்பத்துக்கு ஏதோ வந்திருக்கீங்களா, டோனை மாற்றி அழகாக கேட்பேன். அப்படியா, ஆமாம் அன்னைக்கு எதுன்னு சொல்லி வந்தது அவ்வளோ உங்களுக்கு ஜீரணிச்சிடும். ராஜாவின் முகக்கலையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஆண்கள் பக்கத்தை எடுத்து பாருங்க. அந்த ஜீவன் உள்ள ராஜாக்களாக இருக்கிறனால தான் திருமணமான பெண்கள் எல்லாம் சிலரெல்லாம் அடி வாங்காமலே தப்பி போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜீவனோடு பார்ப்பாங்க, என்னம்மா செய்யணும், சரி என்ன செய்யலாம், வாங்கிட்டு வந்துட்டா போயிட்டு வந்துட்டா. அல்லேலூயா. எனக்கு இந்த மாய்ப்பட்ட முகக்கலை உள்ள ராஜாக்களை ஆண்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். என்ன சந்தோஷமா இருக்கும்? சில நேரம் நான் நம்ம தெருவில் பார்ப்பேன், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அந்த பொருள் வாங்கிட்டு போகிற ஆண்கள் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, ராஜாவின் முகக்கலையிலே என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. நமக்கு ஒரு முகக்கலை இருக்கணும். வாங்க சந்தோஷமா. எவ்வளவு வேதனையிலையும் அந்த ஒரு முகம் ஒரு கலையா இருக்கணும். அல்லேலூயா. ஏங்க தமிழ்ல நிறைய இது சொல்றாங்க, அதை இப்ப நம்ம சொல்லி நேரத்தை எடுக்க விரும்பல. நம்ம அழுகிறத பார்த்தா தாங்க சாத்தானுக்கு வேதனை இல்ல சந்தோஷம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில நம்ம அப்படி ஒரு சிரிச்ச முகமா சந்தோஷமா அப்படி இருந்தா நகைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. எதுவா இருக்கட்டும் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்கிட்ட எல்லாம் ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்காரு. நடந்த சம்பவம் எதுக்கு நீ வருத்தப்படாது, நடந்து முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அது முடிஞ்சு அது கல்றையில் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. பேசாத, அதை விடு. அதுல போய் நின்று கொடைஞ்சி நம்ம என்ன செய்யக்கூடாது, வருத்தத்தை வேதனையை உண்டாக்காதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லார். ராஜாவின் முகக்கலையிலே
ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சில நேரங்களில் நம்முடைய தெய்வ ஜனங்கள் சில வயதானவங்களை பார்ப்பேன். நகை நட்டு இருக்காது, முடி நரைச்ச முடியாக இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்தா அந்த முகத்தில் ஒரு ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. என் லைஃப்லலாம் ஒரு ஆரம்ப காலங்கள்லாம் சில தெய்வ பிள்ளைகளை பார்த்தே எனக்குள்ளே வந்திருந்த வேதனைகள் மாறி இருக்கு. பார்த்த உடனே அந்த வேதனைகள் என்ன செய்திருக்கோம், மாறி இருக்கு. ஏன்னா அவங்க முகக்கலையில் என்ன இருக்குதான், என்ன இருக்கான், ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. சாலமன் ராஜாவா இருந்த காலத்துல அவன முகத்தை பார்க்கிறதுக்கு ராஜாக்கள் என்ன செய்தார்களாம், விரும்பினார்கள். அப்போ மூன்றாவது ஒரு முகக்கலை இருக்கணும். என்ன இருக்கணும், முகக்கலை இருக்கணும். எங்கேயும் போகும்போது மற்ற இந்த இது அந்த டூத் பேஸ்ட் எல்லாம் எடுத்து பிறக்கி எடுத்து வாயை கழுவாம இதுல போட்டு எடுத்துட்டுலாம் போக பழகாதுங்க. அது ஒரு தொந்தரவு பிடிச்ச வேலை. அல்லேலூயா. ஆமாம், அது டூத் பேஸ்ட்டை வாங்கி எடுத்து போட்டு எடுத்து தடவி எடுத்து போகிறாங்க. நல்ல பல்ல தேய்ச்சி வாய் கழுவி சுண்டுக்கிட்டு கொப்பளிச்சிட்டு போங்க. அதெல்லாம் முகக்கல். அல்லேலூயா. சாதாரணமாக பார்த்தாலே அது ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லுவாங்க ஐஸ்வர்யமான முகம். என்ன சொல்லுவாங்க, ஐஸ்வர்யமான முகம். எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. எங்கள் எந்த வயசுலையும் நம்ம அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய முகக்கலை ஜீவனா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ராஜாவுக்கு மூணாவது ஒரு முகக்கலை இருக்கு. 4 ஒரு ராஜான்னு சொன்னா எப்படி இருப்பாங்க? என்னாகமம் 20:17 வாசித்தா. என்னாகமம் 20:17 வாசிங்க. நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து. ராஜபாதை, ராஜாக்களுக்கு ஒரு பாதை இருக்கு. என்ன இருக்கு? நம்ம ஊர்ல எடுத்து பார்த்தா இப்ப பாரத பிரதமர் வராங்கன்னா நம்ம தெருவோடி வர மாட்டாங்க. அவங்க அப்படி கன்னியாகுமரியில இருந்து நான் இது திருநெல்வேலியில இருந்து வராங்க, முதலமைச்சர் வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மெயினா எல்லா இடத்தையும் பாதைப்படுத்தி எல்லாம் ராஜ பாதை. அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு நல்ல பாதையை கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பெரும் பாதையான வழி இருக்கும். அதில் தீட்டுள்ளவனும் அருவருப்பானும் அதில் என்ன செய்ய மாட்டான், நடந்து வர மாட்டான். நம்முடைய பாதை ராஜ பாதையா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த இப்ப நம்முடைய முதலமைச்சர் வரும்போது, நம்முடைய பாரத பிரதமர் வரும்போது, ஜனாதிபதி வரும்போது, இந்த பெரிய மினிஸ்டர்ஸ்மார் வரும்போது பாத்தீங்கன்னா முன்னுக்கு சவரன் வச்ச வண்டி எல்லாம் போயிட்டே இருக்கும், சொல்லி போகும். அந்த பாதையை பாத்தீங்கன்னா உள்ள யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரவே முடியாது. அதான் ராஜபாதை. அல்லேலூயா. நம்முடைய பாதை ராஜாதி ராஜாவுடைய பாதை ராஜபாதை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க? நான் போற வழியில எந்த பேய் எந்த சாத்தா என்ன தொடவே முடியாது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. நம்முடைய பாரத பிரதமர் போகிற பாதையிலெல்லாம் 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலே எல்லா சேட்டலைட் மூலமா எல்லா செல்போன் அந்த இந்த கனெக்ஷன் எல்லாவற்றையும் கட் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. இது இந்த உலகத்திலே இருக்குமான எத்தனை பேர் விசுவாசிக்க? என் தலையில இருக்க ஒரு மயிரை கூட அந்த சத்துருக்களின் வல்லமை தொட முடியாது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லும் இல்லை. என் பாதை ராஜ பாதை. அல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக போய் கோணலான விலை சேவையாக்குவேன். அல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமைசாலிகள் தான். அல்லேலூயா. ஒரு ராஜா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய கதை இப்போ நமக்கிட்ட ரொம்ப ஸ்டாக் இல்லை, அதனால சொன்னதே தான் சொல்கிறோம். பிரசங்கமாவது ஆண்டவர் புதுசாக தாராங்க. கதை நான் என்ன எவ்வளோ தான் கட்ட முடியும். நிறைய பேர் அதில் கன்வேர் வேற போட்டாங்க. எப்படி அவர் கதை புக்கு வாசிக்கல, அதை வாசிக்கல, இதை வாசிக்கல, செல்லு நோண்டில் எப்படி ஒரு கதை கட்டி சொல்கிறாரா? ஒரு ராஜா ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். அவருடைய பிறந்த நாள் விருந்து, குடிமக்கள் எல்லாருக்கும் அழைப்பு, பிரபுக்களுக்கெல்லாம் அழைப்பு. அரண்மனை ஃபுல்லா முந்தின நாளை பொருட்களால் நிரப்பிட்டார். கொஞ்சம் கூட்டி குறைச்சி உங்களுக்கு ஜோடிச்சு சொல்றேன். அரண்மனை களை கட்டுது. மறுநாள் பிறந்த நாள். பிறந்த நாள்ல ராஜா உற்சாகத்தில் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னார், இந்த அரண்மனையில் இருக்க எல்லாவற்றையும் ஒவ்வொரு பொருட்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் சாப்பிட்டு வந்தான். அரண்மனையில் இருக்கிற பொருள் எல்லாம் அவங்கவுங்க எடுத்துட்டு போறாங்க. எல்லாம் காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் அவங்கவுங்க பார்த்து எடுத்துட்டு போறாங்க. எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு விவசாயி, ஒரு குக்கிராமத்தில் உள்ள ஒருத்தன் மட்டும் தனியாக நிற்கிறான். அவனை ராஜா கூப்பிட்டு, பொருட்கள் நிறைய இருக்குது, உனக்கு என்ன வேணும், ஏன் எடுக்காமல் இருக்கா, ஏன் இப்படி நிற்கிறா? இல்லை, எனக்கு ஒரு பொருள் வேணும். என்ன பொருள் வேணும்? நீங்கள் தான் எனக்கு வேணுங்கிறான். எப்படி நான் வர முடியும்? உங்களை நான் எடுத்துகிட்டு போக விரும்பலை. ஒரு நாள் எங்கள் கிராமத்தில் என் வீட்டில் நீங்கள் தங்கணும்னுட்டான். ராஜாவுக்கு வார்த்தையை மாற்ற முடியல. ராஜாவுக்கு வார்த்தையே
மாற்ற முடியல. கதைக்கும் பிரசங்கத்துக்கு சம்பந்தம் இருக்கான்னு தெரியாது இப்போ, ஆனால் சம்பந்தப்படுத்தி கொண்டு போயிடும். ரைட்டா? இப்போ என்ன சொன்னா அவன், என்ன சொன்னான், பொருள் வேண்டாம், அரண்மனையில் இருக்க நீங்க ஒரு நாள் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டான். ராஜா சரி அப்படின்ட்டார். பண்ணிட்டு பார்த்தா விசாரிச்சா அவன் கிராமம் எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமம், குடி தண்ணி இல்லாத கிராமம், நல்ல ரோடு இல்லாத கிராமம், எந்த அடிப்படை வசதியும் இல்லை. சரி நான் உடனே வர முடியாது, ஒரு 2 மாசம் தான், அது பிரச்சனை இல்லையாச்சு. 2 மாசத்துல ராஜா தேசத்தை கட்டளையிட்டாரு, மந்திரிமாரெல்லாம் பறக்கம். ராஜா ஒரு நாள் அந்த கிராமத்தில் தங்கணும்னா போனாங்க. அந்த கிராமத்துக்கு முதல்ல பாதையை போட்டாங்க, எலக்ட்ரிசிட்டியை போட்டாங்க, குடி தண்ணியை கொண்டு வந்தாங்க. ஆளினால் கிராமம் பக்காவாயிட்டு அவர் தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு அருமையான வீட்டை அவனுக்கு கட்டினாங்க. அல்லேலூயா. இப்ப ராஜா அந்த பாதையில போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் என் பாதை ராஜ பாதை? அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாகிய அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நம்முடைய பாதையெல்லாம் ராஜ பாதை. நான் உனக்கு முன்பாக போவேன் கோணலானவனை. வாழ்க்கையில நீங்க யார முன்னுக்கு வச்சிருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்க பாதை அமையும். புரியுதா நான் உங்களுக்கு சொன்னது? புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? அல்லேலூயா. ஆமா, அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லிட்டு போனா அது கொஞ்சம் பிரசங்கத்துக்கு கொமைச்சலா இருக்கும். அதனால விளக்கம் இப்படி கொஞ்சம் குறைவா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 4வது, ராஜாக்களுக்கு ராஜ பாதை ஒன்று இருக்கிறது. நம்முடைய ராஜாதி ராஜாவாகி ஏசப்பா போன பாதை நமக்கு ராஜ பாதையா இருக்கு. அல்லேலூயா. 5 ஒரு ராஜாக்களுக்குரிய 5வது விஷயம் என்ன? 5வது காரியம் என்ன? எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். எஸ்தரின் புத்தகம் 6:8 வாசியா. ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும். ராஜா ஏறுகிற குதிரை. யார் ஏறுகிற குதிரை? ராஜா ஏறுகிற ஒரு குதிரை நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆமா, ராஜ குதிரை ஒன்று இருக்குது. பாண்டோடைய பிள்ளைகளுக்கு ராஜ குதிரை என்பது தெய்வீகமான ஒரு ஆரோக்கியத்தை காட்டுகிறது. அடுத்த குறிப்புல வரும்போது இந்த குதிரைக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதனால அந்த விளக்கமும் இந்த விளக்கமும் நமக்கு ஒன்னா போனோம். அப்போ இந்த இடத்துல ராஜ குதிரை என்பது அந்த நாட்களில் ராஜாவை சுமந்து கொண்டு போகிற ஒரு வாகனம். ராஜ குதிரை என்பது தெய்வீக ஆரோக்கியத்தை காட்டுகிறது, தெய்வீக ஆரோக்கியமான சரீர வாழ்க்கையை காட்டுகிறது. அல்லேலூயா. 6 சரியா? 5 6 வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு ராஜாவுக்குரிய காரியம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 29 வாசித்து 31 வாசிங்க. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அதான் வாசி 31 வாசிங்க. 31. போர்க்குதிரையும் வெள்ளாட்டுக்கடாவும் ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே. ஆமா, ராஜ நட என்ன இருக்கு? ராஜ நட. அல்லேலூயா. ராஜாக்களுக்கு ஒரு நட இருக்குது. ஒரு ராஜா எப்படி நடந்து வருவார்? ஒரு ராஜா எப்படி நடந்து வருவார்? பொதுவாக நார்மலாக ஒரு ராஜானா எப்படி இருப்பார்? இப்போ நம்முடைய முதலமைச்சர் கூட சர்றத்தில் எல்லாம் பலகீனப்பட்டாங்க. ஆனாலும் சில இடத்துல வரும்போது அந்த நட பம்புனாலும் அந்த ஒரு கம்பீரம் என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய பாரத பிரதமர் எடுத்து பார்த்தா வயசு தான், அது நம்பரில் மட்டும்தான் இருக்குது. தலைமுடியெல்லாம் வெள்ளை, அவர் பார்த்தாலே அந்த முடி பார்க்க நல்லா தான் இருக்குது. அவர் நடக்கிற பார்க்கணும். அதுவும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டா நம்ம ஆள் போய் பழகி இப்போ அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஏற்ற விதத்தில் அவங்க நம்ம ஆள்கிட்டருந்து உடுக்கிறத கற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்ம ஆள் வளர்ந்துட்டார். அல்லேலூயா. ராஜா நட. என்ன நட? ராஜ நட. அப்படிதானா? ராஜாக்களுக்குன்னு ஒரு நட இருக்கு. எனக்கு இதுக்கு சொல்லும்போது ஒரு தடவை என் குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்குரிய ஆளு நான். ஏற்கனவே பொண்ணு அலங்காரம் பண்ணி என்கேஜ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிருக்கு. முந்தின நாள் என்கேஜ்மெண்ட் வர்றதுக்கு லேட் ஆயிருக்கு. பிள்ளை வரல. இப்போ பிள்ளை வந்தாச்சு. மண்டபத்தில் யாரோ சொல்லிட்டாங்க நீ பொண்ணு மாதிரி நடந்து போன்னு சொல்லி. இங்கே ஏற்கனவே நாங்கள் என்கேஜ்மெண்ட் நடத்தி வைக்க காத்துட்டு இருக்கிறோம். பொண்ணு கொண்டு இறக்கி விட்டாச்சு. வண்டியிலேருந்து இப்படி வராங்க. நான் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கேட்டேன், மக்கா இப்படி நடந்து வந்தியே, ஏன் அப்படி நடந்து வா? இல்லை, எல்லாரும் சொன்னாங்க பொண்ணு மாதிரி நடந்து வான்னு சொல்லி. பொண்ணு மாதிரி நடந்து வான்னு சொன்னாங்க. யோசித்து பாருங்க. ராஜ நட. அல்லேலூயா. ஒன்றுக்கும் பின்னடையாது ராஜ நட. அல்லேலூயா. என்ன சோதனை, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, என்ன பலகீனம், என்ன தோல்வி வந்தாலும் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த போது ராஜாதி ராஜாவாகி ஏசப்பாவுடைய பிள்ளைகள் ராஜாக்கள் நம்ம. அல்லேலூயா. நட பம்மிரவே கூடாது. அல்லேலூயா.
ஆமா, எத்தனை வயசானாலும் சரி. அல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம், சாகும் போதும் பயந்து ஆளு சொல்லு, உயிர் விடாத. ராஜ நடையின் அனுபவத்தில் உயிர் விட. அல்லேலூயா. அந்த கம்பீரம் போகவே கூடாது. ராஜாவின் கம்பீரம். என்ன கம்பீரம்? ராஜாவின் கம்பீரம். ஒரு காலத்தில் நம்ம இந்திய டீம்காரங்க என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னா அரண்டுருவாங்க. இப்ப நம்ம ஆட்களை பார்த்தா மற்ற நாட்டுக்காரங்களுக்கு அரண்டு மிரண்டு நிக்கிறாங்க. இல்லையா? இளமரி கொலை அறியாதுன்னே மாதிரி 1 அவுட் ஆன என்ன 3 அவுட் ஆன என்ன அவன் அடிக்கிறான், அவன் விளையாடுறான். அல்லேலூயா. ராஜனட. அல்லேலூயா. ஒரு காலத்துல தோல்வி நம்ம கூட பிறந்தது. இப்ப நம்ம ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அங்க நிக்கும் போதே சொல்லிடுவாங்க, ஆடியன்ஸா பாக்குறவங்க சொல்லிடுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவுட் ஆயிடுவான். இப்ப நிக்கும் போதே தெரியுது, இல்ல நிப்பான். 3 போனா என்ன, 4 போனா என்ன, வெற்றிக்கு ஏதுவாய் போராடுவார்கள். அல்லேலூயா. ராஜநடை. அல்லேலூயா. 6 7 வேதத்துல வாசிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ராஜாவின் அனுபவம் என்ன? 2 சாமுவேல் 11:1, 2 சாமுவேல் 11:1. பிரசங்கம் புரியுதான்னு கேட்டோம். தம்பி, பிரசங்கம் புரியுதாப்பா? என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்? ராஜாக்கள், நீடித்து வாழ்ற ராஜாக்கள், உங்களை தான் பற்றி பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒரு ராஜா தானே, எப்படி வாழணும்னு பேசுறோம். உங்களுக்கு பிரசங்கம் புரியுதாமா? புரியுதா? சரி, வாசிங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும். ராஜாக்களுக்கு ஒரு யுத்தம் இருக்குது. யாருக்கு? ராஜாக்களுக்கு. நீ தெய்வ பிள்ளைகளாகிய நீங்க ஒரு ராஜாவா இருந்தா உங்ககிட்ட வாலும் தோலும் துருத்தி எல்லாம் சண்டாக்கி வராது. ராஜாக்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, நீங்க பிறந்த குடும்பத்திலே நீங்க ராஜாவா தெரிஞ்செடுத்திருப்பீங்கன்னா உங்க யுத்தம் எல்லாம் எப்படிதான் இருக்கும்? ராஜாக்களின் யுத்தமா இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் நீங்க கேட்க, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு தானே இந்த கஷ்டம், எனக்கு தானே இந்த சோதனை. நீ ராஜா. அல்லேலூயா. நீ ராஜாவா இருந்தா உன் யுத்தம் எப்படிதான் இருக்கும்? ராஜாக்களோடு தான் பார்க்கணும். அல்லேலூயா. சரி, நீடித்து வாழ்கிற ராஜாவுக்கு என்ன தேவை? ஒரு 7 விஷயம் இருக்குது. அதை ஒரு ஆலோசனையா, ஒரு புத்திமதியா உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? பிரசங்கம் புரிஞ்சா? நீடித்து வாழ ராஜாக்கள், இந்த மார்க்கத்தில் நீங்க கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணுமானா, ராஜாக்களா வாழ்ந்து முடிக்கணும், உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தர ஆலோசனை. அந்த 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து ஆரம்பி. 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசி. ஒரு 7 குறிப்பு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஷார்ட்டா பேசி முடிப்போம். வாசியா. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும். ஒரு ராஜா எப்படி இருக்கணும் நீடித்து வாழணும்? அவன் அநேக குதிரைகளை சம்பாதிக்க கூடாது. குதிரையே ரொம்ப சம்பாதிக்க கூடாது. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ. குதிரை தேவை. பைபிள் நல்லா சொல்லியிருக்கு. அநேக குதிரையே மாம்ச பலத்தை பெருக்கக்கூடாது. குதிரை தேவை. ஆனா குதிரை என்ன செய்யக்கூடாது? பெருக்கக்கூடாது. சரீரம் ஆரோக்கியமானது. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயறு இயக்க. இன்றைக்கு யூடியூப்ல இருந்து உலக பிராரம்பம் எடுத்து பார்த்தா இந்த உலகத்தில், இந்த சரீரத்தில், இந்த பூமியில் வாழ்றதுக்கு லட்ச கோடிக்கணக்கான டிப்ஸ் கிடக்கு. அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அப்படி சாப்பிடு, இப்படி சாப்பிடு, குதிரைவாளியை சாப்பிடு, கதிரவாளியை சாப்பிடு, கழுதவாளியை சாப்பிடு, அந்த வாளியை சாப்பிடு, மற்ற கம்பை சாப்பிடு, கேழ்வரகை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அந்த கீரையை சாப்பிடு, இந்த கீரையை சாப்பிடு, குன்னி அரிசியை சாப்பிடு, குருணி அரிசியை சாப்பிடு. அப்பா தெய்வமே, செருப்பு, இந்த செருப்பை போடு, அந்த செருப்பை போடு, அதை போடு, இதை போடு, குதிரையா தான் கிடக்கு. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? அநேக குதிரைகளை சம்பாதிக்காது. அநேக குதிரைகளை இருக்கிற. நானும் சில நேரங்களில் இந்த ஆகாரத்தில் சில நேரம் கொஞ்சம் மாற்றி பார்ப்போமான்னு நினைப்பேன். ஆண்டவர் ஒரு நாள் அனுமதிச்சல. அரிசி பொருள் சாப்பாடு இருக்கும், அங்கே ஒரு 2 தோசை, 2 ஆப்பம், புட்டு வயிற்றுக்கு அங்கே உள்ளே போகல. அதுக்காக பீப்பா வளர்க்காத அளவுக்கு நார்மலாக சாப்பிடு. வேறு எதையாவது சாப்பிடலாம். உண்மையை தான் சொல்லி அண்ணன் இடையில ஒருக்கா கொஞ்சம் இந்த அவிச்ச காய்கறிகள் எல்லாம் சாப்பிடலான்னு நினச்சேன். செட் ஆகவே இல்லை. அவிச்சது வேண்டாம், அவிக்காதது வேண்டாம், பச்சையாக சாப்பிடலான்னு நினச்சி பார்த்தேன். ஒன்றும் வேண்டாம். உள்ளது போல் அங்கே இது. இந்த முட்டையில் சில சொல்லுவாங்க வெள்ளை கருவை தின்னு. நமக்கு வெள்ளை கருவை தின்னு ருசியும் கிடைக்காது. தின்னு அன்னைக்கு மஞ்சள் கருவோடு தின்னுட்டு போவோம். நான் சொன்னேன், உங்களுக்கு புரியுதான்னு தெரியாது. அல்லேலூயா. ஆமா, அநேக குதிரைகளை என்ன செய்யக்கூடாது? ஒரு ராஜா என்ன செய்யக்கூடாது? சம்பாதிக்க கூடாது. அடுத்தது அதுல என்ன ஒரு கருத்து இருக்கு? அநேக குதிரைகளை சம்பாதிக்கிறதுக்கு உன் பிள்ளை எகிப்துக்கு அனுப்பாது. வாசியா.
அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக மாம்ச பலத்தை பெருக்க கூடாது. நானும் மாம்ச பலனா இருக்க கூடாது. என் கூட ஒரு கூட்டத்தை மாம்ச பலத்துக்குள்ள கூட்டமா சேர்க்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்பி வாழ்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காய் என்னால் அடிக்க முடியுங்கிற பலத்துக்கு நானும் வரக்கூடாது. என் கூட ஒரு கூட்டம் இருக்குன்னு ஒரு கூட்டத்தையும் சேர்க்க கூடாது. ஸ்பிரிச்சுவலா ஒரு தேவனுடைய பிள்ளை நீடித்து வாழ்ற ராஜாவா இருக்கணுமானா குதிரை சம்பாதிக்க ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா பிரசங்கம்? மனுஷனை நம்பி மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜிம்முக்கு போறீங்களா போங்க, யாரையும் தடுக்க மாட்டேன். ஓவரா பில்டப் பண்ணினா 40 வயசுக்கு மேலே திருப்பி எல்லாம் லூஸ் ஆகி பீப்பாவ் ஆயிட்டுனா திருப்பி தடவிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பேர பிள்ளைகள் வரும்போது இதில் பேர பிள்ளைகளெல்லாம் ஸ்டாண்டில் வைக்காண்டாம், வயிற்றுலேயே வச்சுக்கிட வேண்டியதான். மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிரும். ஒரு காலத்துக்கு இருப்பானா எனக்கு தெரிஞ்ச சொல்ல அளவா போங்க. ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி ஜிம்மில் போயிடுச்சு. அதே நான் நடக்க பிறக்க செய்தாலும் அது ஒரு அளவு பரவாயில்லை. இந்த ஒரு மாதிரி பண்ணி மசில்ஸ் எல்லாம் அப்படி தூக்கி கொண்டு வந்து எங்கள் குடும்பத்தில் நம்ம புதுடிப்பில் நான் பார்த்த 100 பேரில் ஒரு ஆள் என்ன ஒரு மாதிரி இருப்பான், 99 பேர் பீப்பா கேஸாத்தான் இருக்கு. அதே குதிரை என்ன செய்யக்கூடாது நீங்கள் கேட்டு பாருங்க. ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு மசில்ஸ் எல்லாம் என்ன செய்கிறோம், தொலைப்பாயிரும். ஒரு 40 வயசுக்கு மேலே வண்டி போகாது. பிள்ளைகளை வளர்க்கதும் பிறக்கும் நேரமே இருக்காது. அப்புறம் எல்லாம் லூஸ் ஆயிரும். எல்லாம் வயர் லூஸ் ஆன உடனே டக்கு இதாயிரும், பீப்பாவாயிரும். நம்ம இதில் நம்ம புதுடிப்பில் மிஸ்டர் தமிழ்நாடு வாங்கின 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் என்னை பீப்பா வண்டிகளாக தான் இருக்கு. மிஸ்டர் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் ஆணழகன். என்ன அழகன்? தமிழ்நாட்டின் ஆளழகன். என்ன அழகன்? தமிழ்நாட்டில் ஆணழகனி பேர் வாங்கினவங்க. இந்த அழகு ஆணழகனி பேர் வாங்குறவங்களாம் ஒத்த லைனுக்குள்ள ட்ரெஸ்ஸில் தான் நிற்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸு அந்த பட்டம் கொடுப்பாங்க. மற்றபடி ட்ரெஸ்ஸு போட்டு நமக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த பட்டம் என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. குதிரை சம்பாதிக்கவும் கூடாது. அநேக குதிரை சம்பாதிக்க என்ன செய்யக்கூடாது. ஆமாம், ஒரு நாள் இந்த சரீரம் கீழே விழும். அல்லேலூயா. நாள் வரைக்கும் இந்த சரீரத்தை பொன்னாம்போல பாதுகாத்துக்கணும். அதுதான் முக்கியம். குதிரை வேண்டான்னு பைபிள் சொல்லலை. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், குதிரை வேணும். அளவுக்கு அதிகமாக குதிரை என்ன செய்யக்கூடாது. பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அளவுக்கு அதிகமாக குதிரை ஆட்களை என்ன செய்திடக்கூடாது, வளர்த்திடக்கூடாது. நான் நம்புறது தேவனால் வரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல நிலைத்திருக்கிற நீடித்து வாழ்கிற ராஜாக்களாக இருந்தா தான் வாழ்க்கையில மாம்ச பலத்துக்குரிய குதிரையை அதிகம் சம்பாதிக்க கூடாது. ரைட், போதும். சரியா? 2, ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல நீடித்து வாழ்கிற ராஜாக்களின் அனுபவத்தில் இருக்க வேண்டிய 2வது விஷயம் வாசிக்கும் போது உபாகம் 17:17 வாசித்தா. உபாகம் 17:17 வாசியா. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டும். ஆமா. 2வது, நிறைய பெண்கள் ஊறுபட்ட பலகீனத்தெல்லாம் சேர்க்க கூடாது. சாலமோன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்னாலே இருக்க மாட்டான், பின்னாலே இருக்க மாட்டான். என்னதுல முன்னாலேயும் பின்னாலே இருக்க மாட்டான். நீ ஆண்டவர் தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பார் போல. 700 மனைவி 300 மர்மானாட்டி. எனக்கு அவனை யோசித்து பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சிந்திச்சேன்னா தலை சுற்றி கீழே விழுந்துரும். 700 மனைவி 300 மனைவி. நம்ம தம்பிமாரெலாம் ஒன்றும் வச்சுக்கிட்டே அப்பா சோத்துரும் ஆண்டவரே தகப்பனே. சிலர்லாம் நினைக்கிது, அதாவது இவரை போல இருந்திருந்தா எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. ஏக்கத்தோடு சொல்கிறது. உண்மையில் இந்த சத்தியெல்லாம் முதல்ல அறிஞ்சு உங்க கூட எங்கிட்ட வாய் விட்டு சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் பேசி இப்படியெல்லாம் எங்களுக்கு ஆலோசனை தரக்கூடியவங்க இருந்தாங்கன்னா கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டோம் பிரதர். ஏன்னா பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் வீட்டுக்காரங்கள்ட்ட அதை போய் சொல்ல மாட்டாங்க. அடி கிடைக்க அடி வாங்க யாரால முடியும்? நிம்மதியாக இருக்கிற காலத்தில் மனைவியை தேடுவானா, மனைவி வந்த பிற்பாடு நிம்மதி என்ன செய்வானா, தேடுவானா. அது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கவனமாக என்ன செய்யுங்க இருக்க. அநேக பெண்களை தனக்கு ஏற்படுத்தி கொள்ள மாட்டான், நிம்மதியே இருக்காது. சாலமோனுடைய அந்திய நாட்கள் நிம்மதி இல்லாத நாட்கள், வேதனையான நாட்களாக மாறிட்டு. அல்லேலூயா. எழுத்தின்படி அப்படிதான் இருந்துச்சு. ஸ்பிரிச்சுவலாக எடுத்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலகீனத்துக்குரிய சூழலை நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லேன். செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா, இன்டர்நெட் செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா, அது யூஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் லைன் வச்சுருக்குது, ஃபேஸ்புக்கில் லைன் வச்சுருக்குது, இன்ஸ்டாகிராமில் லைன் வச்சுருக்குது, ட்விட்டரில் என்னெல்லாமோ இருக்குது. அதில் எத்தனையோ பிரிவுகளாக இருக்குது. எக்ஸ் வலைத்தளம் வச்சுருக்கிறாங்களா, என்னெல்லாமோ இருக்குது. நமக்கு அதை சொல்ல நமக்கு தெரியவே இல்லை. நான் ஒரு காலம் என் கையில் செல்ஃபோன் வச்சிருந்த போது இந்த ஃபேஸ்புக் வச்சிருந்தது கிடையாது. இன்னைக்கு எண்ணி முடியாத ஊழியக்காரங்க நிறைய பழகினோம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ட்விட்டர் எதுக்கு உனக்கு? முகநூலா, யூடியூப், ஒன் குழாய்.
இப்போ அந்த ஃபேஸ்புக்கில் இவங்கள படத்தை போட்டு அங்கே லைக் வாங்குறது. எதுக்கு இது தேவையா? நிறைய பலகீனத்தை என்ன செய்யாத, பின்மாற்றத்துக்கு ஏதுவான சூழ்நிலை ஏற்படுத்தாத. நான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இப்போ அந்த தம்பிமார் பாருங்க, சும்மா அழகாக வச்சுருக்கான். சில கோயிலில் போனால் நோண்டிக்கிட்டே இருப்பான். கொல்len கையும் சிறங்கு பிடிச்சவன் கையும் என்ன செய்யாது, சும்மா அறுக்கவே செய்யாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த செல்ஃபோனை வச்சு, அதாவது ஒரு சபையில் எழுதி போட்டிருந்தாங்க, ஒன்று உங்களுடைய செல்ஃபோனை அமர்த்தி வையுங்கள் அல்லது அணைத்து வையுங்கள், செல்ஃபோன் உபயோகப்படுத்தினால் 20 ரூபா ஃபைன் போட்டிருந்தாங்க. நல்ல ஊழியக்கார். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன், சபையில் செல்ஃபோனில் கேம் ஆடிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன செய்யலாம்? நீ அநேக ஸ்திரீகளை உனக்கு என்ன செய்யாண்டா ஏற்படாது, செல்லா உபயோகப்படுத்துங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் அநேக பலகீனத்தை என்ன செய்யாங்க, ஏற்படுத்தாங்க. ஊர்பட்டவங்க எல்லாத்தையும் நம்பரை வாங்கி ஊர்பட்டவங்களுக்கு எல்லாம் நம்பரை கொடுத்து, ஹலோ யார் பேசுறீங்க, யார் நம்பரை கேட்டாலும் கொடுக்குது, யார் நம்பர் தந்தாலும் வாங்குது. ஹலோ, ஆமா நான் சுமித்ரா பேசுறேன். சொல்லுமா, சொல்லு. ஆமா நீங்க சுதன் பேசுறேன். சரி, 2 பேருக்கும் ஒரே வார்த்தையாக தான் இருக்குது, சுமித்ரா சுதன். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்படியே போகுது. உனக்கு எதுக்கு இந்த சுவாலி? ஒரே நேரத்தில் 2-3 வாட்ஸ்அப் அந்த இது அது பார்க்கணும். அது சகோதரி மாத்தான் அதில் பார்க்கணும், டைப் அடிக்கிறத பார்க்கணும். கடக்கு புடக்குன்னு இங்கே அனுப்பிட்டு அடுத்தது அனுப்பிட்டு அடுத்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிறுக்கு பிடிச்சதுகளை பார்க்கும்போது. எல்லாம் நம்ம கணக்கில் கிறுக்கு இதுகளுக்கு பேர் வச்சிருக்கிறது. தலைக்கு சோகம் இல்லாத கேஸ். நிம்மதியாக இருக்கு, அதுவும் நிம்மதியாக இருக்கா? வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தங்க கொஞ்ச நேரம் செல்ல சும்மா வைக்கணும். ஏன் உங்களுக்கு எல்லாம் அப்போ இதாகிட்டு, நான் என் போக்கில் இருக்கிறேன், சும்மா இருக்க விட மாட்டீங்களே, செல்ல போன கச்சிட்டு கையில் எடுத்தோன்னு அப்படி சொல்லிடுவாங்க. எங்கே போட்டு பிள்ளையை மறந்தாலும் புருஷனை மறந்தாலும் செல்லை மட்டும் மறக்க மாட்டேங்கிறாங்க. அது ஆண்டோடைய பெரிய தயவு. அப்போ ஆம்பளைலாம் அப்படி தான். அவள் பொம்பளை சகோதரிமார்களுக்கு மட்டும் சொல்கிற போல் நிறைய இருப்பார். ஆம்பளைகளும் பரவாயில்ல, அவங்களும் அது போல் தான். எப்பவும் இந்த பயல்வெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பாக்கெட்டில் அதான் இருக்கு. இப்போ 2-3 வச்சுருக்கான், இங்கே ஒன்று. அது பேண்டே ஏற்கனவே உட்காரவும் குனியவும் முடியாத அளவுக்கு பேண்ட் இருக்கும். அதில் முன்னுக்கு ஒன்று பின்னுக்கு ஒன்று இந்த வீச்சர்வா வச்சுருந்தே மாதிரி. அநேக பெண்களை படைக்காது. நம்மகிட்ட ஒரு 2 செல்ஃபோன்லாம் இருக்குது. அது எல்லாரும் அது ஓடவே செய்ய மாட்டேன். மாற்றலான்னு நினச்சா கூட மனசாட்சி ஏற்றுக்கலை. கொஞ்ச நாள் அப்படியே கிடக்கட்டு. லேலுயா. ஆமாம், அதுக்குள்ள அங்கே பாருங்க, தம்பிக்கு ஒரு செல்ஃபோனுக்கு பின்னால் பாடியே இல்லை. அதுக்கு ஒரு அழகாக இருக்குது, பரவாயில்ல, இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நம்மள்ட்டையும் அப்படி தான் கிடக்கு 2 அணம். அது ஒன்றும் அது சாதாரணமே ஒரு செல்ஃபோனில் சென்டிங் மெசேஜ் என்ன மெசேஜ் போகுன்னு கூட தெரியல. அது ஆட்டோமேட்டிக்காகவே அது அப்படியே ஒரு சாஃப்ட்வேர் அழைச்சிட்டு இவ்வளோ போல் இருக்குது. அது ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே மாற்றணுமா? என்கிட்ட குடும்பத்தில் உள்ளவங்க கேட்டுருக்கேன், சித்தப்பா வாங்கி தட்டா, மாமா வாங்கி தட்டா. இங்கே கண்டதெல்லாம் வாங்கி பாக்கெட்டில் வைக்க நான் என்ன மாநகராட்சி லாரியா? அல்லேலுயா. ஊர்பட்டவங்கள்ட்டலாம் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த இது வாட்ஸ்அப்பில் சாட்டு பார்க்க நான் எதுவா? இதில் செல்ஃபோனில் சிலருக்கு கேம் ஆட ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. அது கிழவமாறு வரைக்கும் அதை பழக்கி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் நேரம் உட்காந்து இதில் தடவி கடைசியில் கையை என்ன கை வலிக்கோ இல்லை, சும்மா அப்படி விளையாடிட்டு இருந்தேன். கட்டடம் சேர்க்குறது, கட்டை சேர்க்குறது, இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே போகிறது, அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே வர்றது தேவையா? சிலருக்கு செல்ஃபோனுக்கு ஹேங்காகி வெடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அத்தனை கேம் இறக்கி வச்சிருப்பான். பைபிள் சொல்லுது, ஒரு ராஜாவா இருந்தால் உன்னை பலகீனப்படுத்துகிற விதத்தில், உன்னை பின்வாங்கி போகிற விதத்தில், உன் ஜெப ஜீவியத்தில் குறை வர்ற விதத்தில், உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் குறை வர்ற விதத்தில் எந்த விதமான பலகீனப்படுத்துகிற விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் அதிகமாக ஏற்படுத்தாது. அல்லேலூயா. வச்சிக்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் தேவை இருக்குது, செல்ஃபோன் தேவை இருக்குது, இன்டர்நெட் தேவை இருக்குது. எதையும் நான் அவங்க வேண்டான்னு சொல்ல அன்னைக்கே சொல்லிட்டார். அநேக பெண்களை ஏற்படுத்த வேண்டாம். அல்லேலூயா. அளவா பயன்படுத்துங்க, அளவா இது செய்யுங்க. ஒருத்தன் காலை வணக்கம் அடிக்கடி உங்களை மறக்காம போட்டாங்களா, அவங்க போடுறது உங்களை அன்பை எதிர்பார்க்கறது போல இருக்கா? நீங்க எனக்கு காலை வணக்கம் சொல்லான்னா தாராளமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க நினைவிலே அவங்க இருந்து உங்களுக்கு காலை வணக்கம் போடுறாங்க, இரவு வணக்கம் போடுறாங்க, 10:30 மணிக்கு இரவு குட் ட்ரீம் அப்படின்னு, ஸ்வீட் ட்ரீம் அப்படின்னு வருதுன்னா தடை பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்வீட் ட்ரீம் செய்கிறதுக்கு உங்கள் புருஷன்மார் இருக்கிறாங்க, உங்கள் மனைவிமார் இருக்கிறாங்க, அவங்க பக்கத்துலேருந்து இது டார்லிங் உனக்கு ஸ்வீட் ட்ரீம். எப்போ இந்த டார்லிங்கிற வார்த்தை வந்துச்சுங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கதை சொல்லித்தாரேன். யார்ட்டையும் போய் சொல்லாதுங்க. சாலமன் தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினேன். தம்பிமார் கேட்டுடுங்க, டார்லிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு இன்னைக்கு சொல்லித்தாரேன்.
சாலமோனுக்கு 700 மனைவிமார்கள், 300 மறுமனையாட்டிகளுக்கு பேரை மனசுல வைக்க தெரியல. அதனால யாரை பார்த்தாலும் அவன் சொன்னது டார்லிங். யாரை பார்த்தாலும் எப்படி 700 300 வைக்க முடியும்? நடைமுறையில ஒருத்தவங்க சொல்றாங்க மறந்து போச்சான் ஒரு சகோதரிக்கு பேரு. அப்போ அவங்கள என்ன சொல்லன்னு தெரியல, அடிச்சா இருக்கார் ஒரு அடி, டார்லிங் எப்படி இருக்கிறீங்க நீ. அன்னைக்கு ஆரம்பிச்சேதான். நான் சொன்னேன், உங்களுக்கு புரியுதா? நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பலகீனப்படுத்தக்கூடிய, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பலகீனப்படுத்தக்கூடிய எதையும் இருச்சாங்க. நான் ஒரு காலத்தில் செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன், இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. 2017 வரைக்கும் வாட்ஸ்அப் அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் யூஸ். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆண்டோடைய கிருபையினால் அதை விதிச்சேறதே இல்லை, அதுக்கு முக்கிய தத்துவமே இல்லை. சில நேரம் செல்ஃபோனே இல்லாமல் போகிறதுக்கு விருப்பம் இருக்கும், போக்கில் கிடக்கும். வந்து சொல்லுவாங்க செல்ஃபோன் அடித்து எடுத்து பார்த்துட்டு, ஹலோ எப்படி இருக்கிறீங்க? ஆமாம், வண்டியில் போயிட்டு இருந்தேன். இந்த வண்டியிலலாம் போகும்போதெல்லாம் அதிகமாக அட்டன் பண்ணுறதில்ல, கார் ஓட்டும் போதும் அப்படி தான் எடுத்து பேசி பிரதர் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக ஒரு டெத்து விஷயம் கேட்கலாம், ஒரு வியாதிப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு என்ன செய்யலாம்? கண்டிப்பாக ஒரு ஊழியக்காரன் முக்கியமாக கேட்டு பரிதாபப்பட வேண்டியதும் ஜெபிக்க வேண்டிய விஷயம். ஒரு தெய்வ பிள்ளையுடைய குடும்பத்தில் ஜெபத்துக்குரிய வேதனைக்குரிய சம்பவம். இது எல்லாம் நிறுத்தி நிதானமாக பேசிக்கொள்ளலாம். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுங்க. இதில் பெரிய சமாதானம் இருக்குது, நீங்கள் நினைக்க மாதிரி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் சமாதானத்தை இழந்து வேதனைக்குரியவளாக மாற்றப்படுவதற்கு மிகப்பெரிய வேதனையாக ஒரு பெண், அதாவது இப்போ எல்லாம் பசங்களெல்லாம் எடுத்து பார்த்தா நிறைய பசங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் கல்யாணமே பண்ண மாட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் விரும்பி போவாங்க, கல்யாணம் பண்ணிருங்க கல்யாணம் பண்ணிருங்க கல்யாணம் பண்ணிருங்கன்னு போவாங்க. பசங்க இப்போ எல்லாமே ஏறக்குறைய பசங்க மாதிரி கல்யாணம் பண்ணுறதில்ல, சும்மா பழகிடுறான். பழகிற உடனே இதை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லலாம், ஏன்னா அப்படி தான் வரும் இனி உள்ள காலம். அது காரணம் என்னன்னா, இதான் காரணம், செல்போனுடைய அனுபவம் தான் அதுக்கு காரணம். ரைட்டா? 2 3 சமயமாகுது. ரைட். அப்போ 2வது, உன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். 3வது அதே வசனத்தில் இருக்கு, வாசிங்க. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் வெள்ளியும் பொன்னும் மிகுதியாய் சேர்க்க வேண்டாம். அன்னைக்கு வெள்ளியும் பெண்ணும் சொத்து ஐஸ்வர்யமா இருந்து, இன்னைக்கு எல்லாம் பார்த்தா என் போன்ற ஊழியர்களை வச்சு தான் அவங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணும். அவ்வளோ ஊழியக்காரனும் பணம் பணம் தசமபாவத்தை கொண்டா, காணிக்கையை கொண்டா, அதை கொண்டா. கேட்கறது தப்பு இல்லை, ஊழியத்தில் செலவழிச்சுன்னா வாங்கு, இல்லைன்னா வாங்காது. நீ வாங்குற பணம் சேர்க்கிற பணம் ஊழியத்தில் கண்டிப்பாக செலவழிக்கணும். அல்லேலூயா. ஜனம் கண்டிப்பாக பார்க்கணும். அல்லேலூயா. உங்க மனத்தாழ்மையாக சொல்ற ஒரு காரியம், நம்ம சபையில் முதல் அன்பின் விருந்து ஆரம்பிக்கும் போது, நம்ம சபையில் இப்போ அந்த அம்மா கத்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சு பரலோகத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப யோசிச்சுருக்கிறாங்க, எங்களுக்குன்னு அரிசி வாங்குறதுக்கு நல்ல அரிசி, ரேஷன் அரிசி இது செய்கிறோன்னு சொல்லி அரிசி வாங்க தருவாங்க. அதை அப்படியே சபைக்கு செலவழிச்சோம், சபைக்கு சாப்பாடு போட ஆரம்பித்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்கிறாங்க. இப்படி செய்கிறீங்களேம்மா, உங்களுக்கே காசு இல்லைன்னு. ஆனால் அதில் உள்ள மேன்மை அறிஞ்ச பிற்பாடு ஆண்டோடைய கிருபை நல்ல, வெறும் 1500 ரூபா காணிக்க கொடுக்குறவங்க, அவங்க பென்ஷன் பணத்தில் 6000 ரூபா, அவங்க குடும்பத்தில் இருந்து மட்டும் அவங்க உயிரோடு இருக்கிற காலத்தில் 22,000 ரூபா நமக்கு சபைக்கு வருமானம் வரும். அல்லேலூயா. எதுக்கு வந்துன்னா, சபைக்கு நல்ல சாப்பாடு போடுறாங்க. அவங்க உயிரோடு இருக்கிற காலத்தில் குடும்பத்தில் எல்லாம் முதல்ல என்ன செய்தாங்க, ஏம்மா இப்படி சாப்பாடு போடணும், இப்படி சாப்பாடு போட்டால் கஷ்டமாச்சேன்னு ஒரு கிடைக்கிற பணம் சபைக்கு செலவழிங்க. அல்லேலூயா. அந்த ஊழியத்தை விளைங்க, அப்பதான் இந்த ஜனங்களுக்கு அது பரலோகத்தில் பிரதிபலனா இருக்கும். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு பணத்தை வைக்கிறாங்க. 3ஆம் அதிகாரத்துல எல்லாம் கொடுத்துட்டு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, இயேசு நாமத்துல. 2ஆம் அதிகாரத்துல எல்லாம் வித்து பிறகு ஏற்ற கொண்டு வந்து கொடுத்தாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சாங்க. அவங்க என்ன செய்தாங்களா, எல்லாம் பேங்க்ல கொண்டு போட்டாங்க, சொத்து வாங்கி போட்டாங்கன்னு இருக்கு. விசுவாசிகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள், விசுவாசிகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். கொடுக்கிற விஷயத்தில் டைத்தா காணிக்கையாங்கிற இல்லை, ஊழியக்காரன் மாதிரியா இருக்கணும், இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். சில நேரம் சம்டைம்ஸ் உண்மையாக சொல்கிறேன், நம்ம சிஸ்டர்ஸ் வந்து கேட்பாங்க, இந்த வாரம் சாம்பார் முட்டையும் போட்டுருவோமான்னு. ஒரு முட்டையும் இந்த வாரம் போடாண்டோம், இந்த வாரமும் இறைச்சி போடும், இந்த வாரமும் இறைச்சி போடும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர்ற ஜனம் மனசாட்சியில் எப்பவும் ஆண்டவர் சொல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் அவருடைய பிள்ளைகள் வராங்க. உங்களுக்கெல்லாம் என்ன பேர் இருக்கு? உங்களுக்கெல்லாம் என்ன பேர் இருக்குது? தேவனுடைய பிள்ளைகள், சைல்ட் ஆஃப் காட். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். எப்படி சொல்லலாம்? சைல்ட் ஆஃப் தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் இருக்கிறதுலே மேன்மையான பிள்ளைகள் யார் தான்? நீங்க தான். நம்ம தமிழ்ல நல்ல வார்த்தையா சொன்னா கடவுளுக்கு பிள்ளைகள். உங்களை எப்படி கனம் பண்ணணும், உங்களை எப்படி கனம் பண்ணா நல்லா இருக்கும்?
ஏங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கட்டி கொடுத்த ஒரு பிள்ளை உங்க வீட்டுக்கு வராங்க. அந்த பிள்ளைக்கு நாட்டுக்கோழி, அந்த மருமகனுக்கு நாட்டுக்கோழி பிடிக்கும். நீங்க வசதி உள்ளவங்களா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? எப்படி செய்ய விரும்புவீங்க? அல்லேலூயா. இதுதான் ஊழியம். அல்லேலூயா. பொன்னையும் பொருளை என்ன செய்யாத, தேவை சேர்க்காத. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அவசியத்தோடு நிறுத்துங்க. அதுக்கு மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியர்கள் நாங்க கண்டிப்பா சொல்றேன், இந்த பிரசங்கத்தோடு நிற்க கூடாது, சாகு வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயத்துல மாதிரியா இருக்கணும். சிஸ்டர்ஸ்ல சொல்லுவேன், சேர்த்துடவே செய்யாங்க. இடம் வாங்கியாச்சு, ஆண்டோடைய கிருபையினால ஜனங்கள் தந்து நல்லா இருக்கிறோம். கட்டடம் கட்டணும், அதை செய்யணும் இதை செய்யணும் சேர்க்கவே விரும்பாங்க. செலவழிச்சுக்கிட்டே இருங்க. வாரத்தை அப்படியே செலவழிச்சுக்கிட்டே இருங்க. வாரந்தோறும் வருதா வர செலவழிச்சுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி பார்த்து இருக்கிற லெவலுக்கு வந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இருக்கு, சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடாது. அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வர நம்ம ஒரு போஸ்ட்மேன் மாதிரி எத்தனாயிரம் ரூபா அந்த காலத்தில் வந்தாலும் மணி ஆர்டரை கொண்டு கொடுத்துட்டு வரணும். அவ்வளோதான் வேலை. அல்லேலூயா. இதே தான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ இருந்தாலும் சரி, அது ஒரு நாள் சொல்லணும். இந்த கட்டை ஒரு நாள் சாஞ்சி கிடக்கும் போது ஜனங்கள் சொல்லணும், ஊழியக்காரங்க சொல்லணும், அப்படி வாழ்க்கையில் இப்படி தான் ஊழியத்தை பழக்கி தந்தாங்க. அல்லேலூயா. பொன்னையும் பொருளையும் சேர்க்கலை. எங்க 25 வருஷம் ஆச்சுங்க. என் குடும்பத்தில் நான் வெளியே வந்த காலத்தில் எனக்கு தந்த காணிக்கையின் அனுபவத்தை சொன்னால், இன்னைக்கு இருக்கிற நிலவரம் சொன்னால் 20,000 ரூபா ஒரே குடும்பத்திலேருந்து தந்திருக்கிறாங்க. ஒரே குடும்பத்திலேருந்து 20,000 ரூபா. ஒரு பைசா அன்னைக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய விருப்பம் இல்லை, இன்னைக்கும் இல்லை. எங்கே போனாலும் சரி செலவு பண்ணுறதுக்கு முதல் நிற்கைக்கு கர்த்தர் கிருபையினால தருவார். சில நேரங்களில் நம்ம கூட்டு போகிறவங்க செலவழிச்சிருக்காங்க, இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. பொன்னையும் வெள்ளியையும் உனக்கு அதிகமாக என்ன செய்யாத, சேர்க்காத. அல்லேலூயா. இந்த உலகத்தில் கொண்டு போக முடியாத பொருட்களை அதிகமாய் சேர்க்காதீர்கள். நீடித்து வாழ்கிற ராஜாக்களாய் கர்த்தருக்கு முன்பாக வாழ நினைக்கிற நீங்க இந்த பூமியில அழிஞ்சு போகிற பணம், பொருள், சொத்து சுகத்தை அதிகமாய் சேர்க்காதுங்க. 7 செட்டு கம்மல், 8 செட்டு கம்மல், 10 செட்டு கம்மல். நம்ம முதலமைச்சர் அம்மையார் 35 கிலோ தங்க வச்சிருந்தாங்களாம். போகும்போது ஒன்று என்ன செய்யலை, கொண்டு போகலை. ஒரு ஜோடி கம்மலையும் 2 ஜோடி கம்மலையும் வீட்டில் வச்சுட்டு 5 ஜோடி கம்மல், 8 ஜோடி கம்மலை கொண்டு அங்கே லாக்கரில் வச்சு வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துறாங்க எழுத்தின்படி. அல்லேலூயா. இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணி முடியாத என் போன்ற ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கி கொண்டே இருக்கிறாங்க. இல்லைன்னு. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எழுத்தின்படியே வெள்ளியையும் பொன்னையும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ண வேண்டாம். உன்ன உடுக்குமாற இருந்தாலே போதுன்னு என்ன செய்யணும், நினைக்கணும். துணியாடிக்க வச்சிருப்பாங்க, அப்படி பீரோ ஃபுல்லா துணியா இருப்பாங்க. அப்படி போன உடனே எந்த துணி எடுக்கணும் போடணும்னு தெரியாது. ஆண்டவர் சில நேரங்கள் நம்ம ஆட்களை பைத்தியமாக்கி கடைசியில் ஒண்ணுமில்லாத ஒரு அரைகுறை கேஸ் துணியா போட்டு வருவாங்க. நல்ல துணி இருக்கும், பெருகிறாங்க. சரியா? 3 4 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அடுத்த வாசகம். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும். மேட்டிமை 4 மனத்தாழ்மை தேவை. எவ்வளவு பணம், எவ்வளவு பொருள், எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு படிப்பு, எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, தாழ்மை ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. தாழ்மையில் நிலைச்சிருக்கணும். ஊழியக்காரங்க நாங்கள்லாம் எவ்வளவு ஊழியம் செய்தாலும் சரி தாழ்மையாக இருக்கணும். எங்கள் ஊழியங்களில் கேட்டிருக்கிறாங்க, என்ன நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ சோத்திரமே பண்ணுறதில்ல. அன்னைக்கு அந்த வார்த்தை இருதயத்தில் பதிஞ்சுது. ஒரு சின்ன பையனாலும் சரி, வாங்க பிரைஸ்லாம் நல்லா இருக்கிறீங்களா. அல்லேலூயா. தாழ்மைக்கு நிறைய அடையாளம் இருக்குது. தாழ்மைக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்களாம் பார்ப்போம். நம்ம அடிக்கடி சொல்கிறேன், தாழ்மைக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்களாம் தம்பி. தாழ்மை இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இல்லை. எனக்கு முன்னால் இருக்கிற நீங்கள் நல்லவங்க, பெரியவங்க. அல்லேலூயா. தாழ்மை அர்த்தம் என்னன்னா, என்னை விட நீங்கள் பெரியவங்க, நல்லவங்கன்னு நினைப்பேன். அல்லேலூயா. பெருமை இருந்தால் உங்களை நான் கீழே நினைப்பேன். இதான் வித்தியாசம். தாழ்மைக்கு நிறைய அடையாளம் இருக்குது. ஒன்று, அந்த தாழ்மை என்கிட்ட இருந்தால் மற்றவங்களை மேன்மையாக நினைப்பேன். அதனால தான் சொல்லியிருக்கேன், நீ ராஜ்யபாரத்தில் இருக்கும்போது உன் சகோதரன் மேலே உனக்கு என்ன வரக்கூடாது, மனமேட்டுமை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என்ன பெரிய விசுவாசி, என்ன பெரிய சபை, என்ன பெரிய ஊழியக்காரங்க, அப்படியெல்லாம் நமக்குள்ள வரக்கூடாது. மனத்தாழ்மை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதே தேவனுடைய கிருபை. இந்த மார்க்கத்தில் கர்த்தர் கொண்டு வந்ததே தேவனுடைய கிருபை. நமக்கு இருக்கிற பலன், நமக்கு இருக்கிற வசதிகள், நமக்கு இருக்கிற எல்லாமே கிருபை. அல்லேலூயா. நாம் நிற்கிறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து நாம் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. அல்லேலூயா.
நம்முடைய திறமையெல்லாம் நம்ம வண்டி ஓட்டலைங்க. நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறீங்கன்னு தெரியல. மெனி மோர் டைம்ஸ் நான் ஆண்டோடைய கிருபையினால் வாகனங்களில் போகும்போது நினைப்பேன், வித்தின் செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது சிந்தனைகள் வித்தியாசமாக வந்திருந்தா கூட அந்த ரோட்டில் போகும்போது என் வண்டி இதாக இருக்கும். நான் ஓட்டிட்டு போன வண்டியில் ஃப்ரண்ட் டயர் திடீர்னு வெடித்தீந்தா 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டரில் போகும்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் போன என் வண்டி, நான் நிறைய டைம் அதை யோசிச்சிருப்பேன். ஒரு வண்டியை கிராஸ் பண்ணி போவோம், அங்கேருந்து ஒரு வண்டி வரும். இப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம வண்டியில் எதிர்பாராத ஒரு நிலவரம், திடீர்னு இந்த வண்டி ஆஃப் ஆனா கூட எப்படியெல்லாம் நினைக்கி பார்த்தா எவ்வளோ விஷயம் இருக்கு. கிருபையால் பாதுகாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. ஆகையினால் ஆண்டோடைய பிள்ளைகள் என்னுடைய சொந்த பலத்தில் சாமர்த்தியத்தில் எல்லாம் எடுக்க விடாது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். உனக்கு ஐஸ்வர்யம் வரும்போது, மேன்மை இது வரும்போது, என் கையின் பிரயாசம் சாமர்த்தியம் நீ நினைக்காதன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். வாசிங்க பார்ப்போம். 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் இருக்குதா? 17. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. என் கை சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல். எத்தனாவது வசனம்? 8:17. வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிரு. அப்ப 4வது நமக்கு என்ன வேணும்? தாழ்மை. எல்லா இடத்துலையும் ஒரு தாழ்மை. வாங்க பிரதர், வாங்க தம்பி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கிறீங்களா? எனக்கெல்லாம் ஆண்டவர் உணர்த்துற ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். பிச்சைக்காரங்கன்னு நம்ம உலகத்தில் சொல்கிறோம், அந்த வார்த்தை சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா விலையேற பெற்றது. அல்லேலூயா. இன்னைக்கு பிச்சைக்காரங்கன்னு நான் நினைக்கிறவங்க நாளொரு காலத்தில் இந்த உலகத்தில் இருந்த ஐஸ்வர்யவானை விட மேலே இருப்பாங்க. அல்லேலூயா. நான் சொன்னது புரியுது அவங்களுக்கு? இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்த்து நம்ம கையெடுத்து வணக்கம் செலுத்திடலாம். ஆனால் ஒரு பிச்சைக்காரங்களை பார்த்து கையெடுத்து வணக்கம் செலுத்த நினைப்போம். பரலோகத்து கணக்கில் எடுத்து பார்த்தா முதலமைச்சர் நரகத்தில் இருப்பார், இந்த ஏழை எங்கே இருப்பாங்க? பரலோகத்தில் இருப்பாப்ப. இப்போ யார் பெரியவங்க? நம்ம யாருக்கு வணக்கம் செலுத்திருக்கணும்? யாருக்கு மரியாதை செலுத்திருக்கணும்? அல்லேலூயா. பணம், பொருள், வசதி, அந்தஸ்து, பதவியின் அடிப்படையில் நம்ம வணக்கம் செலுத்தல, மரியாதை செலுத்தல. ஆனா பரலோகத்தின் கணக்கில் யார் பெரிய ஆளு? வாசல் அண்டையில் இருந்தா. அதனால ரொம்ப தாழ்மை தேவை. 4வது மேட்டிமை இருக்கக்கூடாது. விழுதலுக்கு முன்பாக மனமேட்டிமை. அதனால நிறைய பேர் என் வாழ்க்கையில் வந்த நிறைய வீழ்ச்சிக்கெல்லாம் ஒரு காரணம் என் வாழ்க்கையின் பெருமை தான் அதுக்கு காரணம். மனப்பூர்வமா மனத்தாழ்மையோடு சொல்றேன். நிறைய விஷயத்துல எனக்குள்ளே நான் தாழ்த்தப்படுகிறது போல, ஊழியத்தில் தாழ்த்தப்பட்டது போல வந்த எல்லா சந்தர்ப்பத்துக்கும் ஒரு காரணம் மனமேட்டிமை. அல்லேலூயா. அதனால மனமேட்டிமை இருக்கக்கூடாது. 5 நீடித்து வாழும் ராஜாக்களுக்கு இருக்க வேண்டிய 5வது விஷயம் வாசிங்க. அதே உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. என்ன பயம் தேவை? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்றாரா? ஆசீர்வதிக்கிறார். வனாந்தரத்தில் ஆகார் சொல்ல, நீர் என்னை காண்கிற தேவன். எல்லா இடத்துலையும் இந்த தம்பிமாருக்கெல்லாம் ஒரு பயம் இருந்துனீங்களா? கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறான்னு ஒரு பயம் இருந்துனீங்களா? தப்பு பண்ணுவோமா? தப்பு பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான ஒரு வாரம் அந்த வசனத்தை குறித்து உங்களுக்கு விளக்கி சொல்லும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் என்னை பார்க்குறார், என்னை பார்க்குற ஒரு தெய்வம் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த நாட்களை என்னையும் சேர்த்தே சொல்லுவேன், இந்த மாதிரி கேமராலாம் வச்சிருக்கிற இடத்துக்கு போனால் நம்ம கவனமாக இருக்கும். பார்வையிலேருந்து, பேச்சிலேருந்து, நடக்கையிலேருந்து. ஆனால் மற்ற இடங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்கிற எண்ணத்தை விட்டுரும். தெய்வ பயம் தேவை. கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க கூட இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவர்கள் மேல கிருபை நிறைய இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது ரொம்ப லகுவான விஷயம். இன்றைக்கு இருக்கிறதான ஒரு பெரிய பிரச்சனை என்ன? பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது. ஆகையினால நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லித்தர. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்ப 5வது தெய்வ பயம் நமக்கு தேவை. 6
வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான விஷயம், ஆண்டோடைய பிள்ளைகள் உபாகம் 17:18 வாஸ்தா. உபாகம் 17:18 வாஸ்தா. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும். ஆமா, இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு வலதுபுறம் இடதுபுறம் சாய்கிற அனுபவமே இருக்கக்கூடாது. அப்படியே நேரா பாத்துறணும். அவங்க போனாங்க, இவங்க போனாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. அந்த சிஸ்டர் இப்படி தானே இருக்கிறாங்க, அவங்க இப்படி தானே இருக்கிறாங்க, அவங்க இப்படி தானே பேசுகிறாங்க, இவங்க இப்படி தானே பேசுகிறாங்க, இந்த பிரதர் இப்படி தானே வராங்க, அவங்க கூட்டத்துக்கு 10 மணிக்கு 10:30 மணிக்கு தானே வராங்க, இவங்க 10:45 தானே வராங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயவே கூடாது. அல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா. யாரையும் பார்த்துடக்கூடாது, எதுவுமே பார்த்துடக்கூடாது. நிறைய பேர் தவறுனதுக்கு காரணம்லாம் அவங்கள பார்க்குறது, இவங்கள பார்க்குறது, அந்த குடும்பத்தை பார்க்குறது, இந்த குடும்பத்தை பார்க்குறது. அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி அவங்க மனைவி வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவங்க எங்கெல்லாம் கூட்டு போகிறாங்க, கன்னியாகுமரிக்கு போகிறாங்க, திருப்பரப்பு போகிறாங்க, வண்டலூருக்கு போகிறாங்க, கொண்டலூருக்கு போகிறாங்க. நமக்கு நம்ம வலதுபுறம் இடதுபுறம் சாயவே கூடாது. அல்லேலூயா. யாரும் எங்கேயும் போட்டு, அல்லேலூயா, நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓடணும். கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தேவை. அல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யக்கூடாது? சாயவே கூடாது. அவங்க பாருங்க வயசாயிட்டு, அவங்க பார்த்தா இத்தனை வயசுல இந்த 50 வயசுக்கு மேலே இந்த பாட்டி டை அடிச்சிருக்கிறாங்க. நமக்கு ஒன்று வேண்டாம். என் புருஷனுக்கு என் முடி போதும், என் மனைவிக்கு என் முடி இருக்கிறது போதும். அல்லேலூயா. இப்போ இங்கே ஒரு அலங்காரமும் யாரும் கேட்கல. அல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் சாய்ஞ்சிராமல் போகணும். போகிற பாதையில் அப்படி நேராக போத்துரும். உன் கண்கள் நேராய் நோக்க கிடது. உன் கண்கள் நேராய் நோக்க கிடது. எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டு பார்த்தீங்களா, அவங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவள் எப்படி இருக்கா பார்த்தீங்களா, இவ எப்படி இருக்கா பார்த்தீங்களா, அந்த வீட்டில் பார்த்தீங்களா, அவளுக்கு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க, அவளுக்கு ஒரு லெக்கின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கே பார்த்தீங்களா, கட்டியாக ஒரு டாப் எடுத்து கொடுத்துருக்கே பார்த்தீங்களா, இப்படி எடுத்து கொடுத்துருக்கே பார்த்தீங்களா. வலதுபுறம் இடதுபுறம் சாயவே செய்யாது. நான் சொன்ன பிரசங்கம் புரியுதா? நீடித்து வாழ்கிற ராஜாக்கள் என்ன செய்யக்கூடாது? யாரையுமே பார்க்கக்கூடாது. சரியா? 7 இதோடு சேர்ந்தது. ஆனால் அது ஒரு தனி ஒரு இதாக இருக்கும். வாசிங்க, அது இதோடு சேர்ந்த இதை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க, 20வது வசனத்தை வாசிங்க. கூட்டத்தை லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதி எழுதி கொள்ளணும். இப்போ கற்பனைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. இப்போ நீடித்து வாழ்கிற ராஜா தனக்குன்னு ஒரு பிரதி எழுதி கொள்ளணும். இப்போ நான் என்ன சொல்லலாம்? எனக்குன்னு ஒரு பிரதி, எனக்குன்னு ஒரு பிரதி. நல்லா கவனிச்சிடுங்க. இப்போ நான் இருக்கிறேன், நான் கலர் ட்ரெஸ் போடலாமான்னா போடலாம், கலர் ட்ரெஸ் போடலாமான்னா போடலாம். யாரும் கேட்க போகிறாங்களா? இல்லை, யாரும் கேட்க போகிறது இல்லையா? ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தால் தான் நான் கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, அவங்களுக்கு ஏற்றபடி இருக்கணும். எனக்குன்னு ஒரு பிரதி. நான் எப்படி வாழணும், நான் எப்படி பேசணும், நான் எப்படி உடுக்கணும், எனக்குன்னு ஒரு பிரதி, எனக்குன்னு ஒரு பிரதி. அல்லேலூயா. சிம்சோனுக்குன்னு ஒரு பிரதி. என்ன பிரதி எழுதி வச்சுக்கிடணும்? சடமுடிய தொடக்கூடாது. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது, உன் தலைமுடியை யாரும் சிறைக்காமல் இருந்தால் உன்கிட்ட பலன் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு நீ ஒரு பிரதிஷ்டை, உங்களுக்கு நீ ஒரு தீர்மானம், உங்களுக்கு நீ ஒரு உடன்படிக்கை, உங்களுக்கு நீ ஒரு ஜெபஜீவியம். நம்ம அடிக்கடி இந்த நாட்கள் வச்சோம், உங்களுக்கு நீ ஒரு தனிப்பட்ட ஜெபஜீவியம். உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கலாம், உங்களுக்கு நீ ஒரு தனிப்பட்ட ஜெபஜீவியம். உங்களுக்கு நீ ஒரு வேத தியானம், உங்களுக்கு நீ ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுக்கு நீ தேவனோடு உள்ள உறவு கண்டிப்பாக தேவை. தனக்கு நீ ஒரு பிரதி எழுதி வச்சுக்கொள்ளணும். அதில் தான் நீங்கள் உங்களை பார்க்கணும். நான் இன்றைக்கு தனி ஜெபம் பண்ணியிருக்கேனா, நான் இன்றைக்கு ஏசப்பாவோடு பேசியிருக்கேனா, இன்றைக்கு நான் ஏசப்பாவுடைய சத்தம் கேட்டிருக்கேன். நான் எங்க சொல்ல இப்ப நல்லா கவனிச்சிடுங்க. முதலுக்கும் 2க்குள்ள வித்தியாசம். நீங்க இப்ப சபைக்கு வந்திருக்கிறீங்க. இது தேவனுடைய கற்பனையை கேட்கிற இடம். உங்களுக்கு ஒரு பிரதி இருக்குது. நான் ஆண்டவர் வாழ்ற இடமா இருக்கிறேனா? இப்ப ஆண்டவர் வாழ்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உண்மையான விஷயம். ஆனா எனக்குள்ள ஆண்டவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். நீங்க இப்ப ஆண்டவருடைய கற்பனையை பற்றி கேட்கிறீங்க. இது தெய்வ சத்தத்துக்கு அடையாளம். எனக்குள்ளே தெய்வ சத்தம் இருக்கிறதா? அல்லேலூயா. இப்ப வசனத்தை கொண்டு நான் உங்களை உணர்த்துறேன். வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. உங்களுக்குள்ளே வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது என்கிற உணர்த்தின் சத்தல் இருக்குதா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப நம்ம மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். சரியா தப்பா? இருக்கிறார். இப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? தனி பிரதி. என்ன பிரதி? தனி பிரதி. நானும் என் இயேசு, நானும் என் இயேசு. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரியுதா பிரசங்கம்? எங்க நான் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், பிரசங்கத்துக்காக எத்தனை வசனம் வாசித்தாலும், காலையில் இருந்தேன், ஒரு சகோதரி ஒரு உதவிக்காக வந்தாங்க. நான் பைபிள் வாசித்து தியானத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பேசவே விரும்பலை. இது நான் இன்னைக்கு சுவிசேஷ ஊழியத்துக்காக சொந்த வாழ்க்கையின் தியானம் ஒன்று இருக்கு. அல்லேலூயா. தனி பிரதி. என்னது?
தனி பிரதி. நானா பைபிள் வாசிக்கணும். தனி பிரதி. நான் தாழ்மையாக தான் இருக்கணும், நான் அன்பாக தான் இருக்கணும், நான் சுபாவத்தில் குறைவுபடக்கூடாது, நான் கீழ்ப்படுதலாக தான் இருக்கணும். எனக்கு நீ ஒரு பிரதி. நான் அன்புக்குரிய இடத்துல இருக்கணும், அன்புக்கு இலக்கணமாகவே இருக்கணும், தேவன் அன்பாகவே இருக்க. எனக்கு நீ ஒரு பிரதி. நான் கோபமே படக்கூடாது. அடிக்கடி இந்த நாட்கள் அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு கோபம் இருக்குது, எனக்கு கோபம் இருக்குது. இப்போ கூட உங்களுக்கு கேட்குறேனே, நான் களவு செய்வேன்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட சொன்னால், பிரதர் இப்போ 100 ரூபாய் களவண்டுட்டார், 10,000 ரூபாய் களவண்டுட்டாருன்னா யாராவது நம்புவீங்களா? இது சொல்லுங்க. மாட்டோமாண்ணா. ஆனால் அதே பிரதர் வடசேரிக்கிட்ட ஒரு வண்டி இதாக இருக்குது, பிரதர் ஒருத்தனை அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா, நம்ப மாட்டிங்களா? நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்புவோம் நீங்கள் சொல்கிறாங்க. ஏன்? பிரதரால் அது முடியும். பிரதரால் புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இந்த இடம் தான் என் வாழ்க்கையின் வீழ்ச்சிங்கிறேன். எனக்கு நீ ஒரு பிரதி எழுத நினைக்கிறேன். பிரதரால் கோவப்பட முடியாது, அண்ணன் கோவப்பட மாட்டாங்க. எனக்கு நீ ஒரு பிரதி எழுதணும், கோவமே படக்கூடாது. இப்போ வாகனங்களில் போகும்போது ஒரு ஆள் இது கிராஸ் பண்ணி வரும்போது முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன், அடா மாங்கா மண்டையா, அறிவு கட்டவனா இப்படின்னு சொல்லுவேன். சத்தம் வெளியே கேட்கும், திருப்பி மனசில் அது தோணும், அடா அறிவு கட்டவனம் மாங்கா மண்டேன். இப்போ காருக்குள்ளே இருந்தால் கூட இந்த வார்த்தை வந்தோடனே எனக்குள்ளே கோபம் போகலைன்னு நினச்சி இப்போ பார்த்துட்டு சிரிப்பேன். போங்க. ஏத்து ஒருத்தன் வந்தா வாங்க. எனக்கு நீ ஒரு பிரதி எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். இல்லையா? எனக்கு நீ ஒரு பிரதி. நியாயப்பிரமாணத்திலிருந்து எனக்கு நீ ஒரு பிரதி எழுதணும். உங்களுக்கு புரியுதா பிரசங்கம்? உங்களுக்கு பிரசங்கம் புரியுதா? பிரச்சனைக்குரிய நேரத்தில், அறுத்து கிழிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு நீ ஒரு பிரதி எழுதி வச்சிருக்கிறேன். சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. அவங்க கோபம் தீர அவங்க என்னை ஏசிட்டு போயிட மாட்டாங்களா? அப்படியாவது அவங்க ஆறுதல் அடையாத. ஒரு மாடு பாருங்க, தனக்கு ஏதாவது பூச்சி பொட்டு இருந்து ஒரு ஊரில் எடுக்குன்னா ஒரு செவுரில் வச்சு தேயின்னு தேய்க்குது. அந்த செவுறு ஏதாவது செய்யுதா? செவுறு பொறுமையோடு ஏற்று அந்த மாட்டுக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? நான் அதுபோல் என் முகத்தை கற்பாறை போல மாற்றினேன். உங்களுக்கு பிரசங்கம் புரியாது, சிலருக்கு மட்டும்தான் புரியும். எவ்வளோ கரெக்டான ஒரு பிரதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லையா? வாழ்க்கை என்கிறதுல நமக்குன்னு ஒரு தனி பிரதி இருக்கா? உங்களுக்கு அப்படி ஒரு பிரதி இருக்கா? கோவப்படக்கூடாது, எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாத்தையும் இதாக இருக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும். எனக்குன்னு ஒரு பிரதி எழுதி வச்சுருக்கேன், நான் பிதாவை போல் இருக்கணும். சில நேரம் சகோதரிமார்கள் வந்து சொல்லுவாங்க, இப்படியாங்க அப்படியா. எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஜனம்னா இப்படி தான் இருக்கும், ஊழியம்னா இப்படி தான் இருக்கும், சபைன்னா இப்படி தான் இருக்கும், எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஏற்று தான் போகணும். அல்லேலூயா. இந்த பசங்கள்கிட்ட சொல்லும்போது சொல்லியிருக்கேன், நீங்கள் போக்கில் வாங்க தம்பி, திருந்தவே செய்யாங்க. இப்படியே சொல்லி வச்சு நீங்கள் யாரும் என்ன செய்யாங்க? திருந்தாங்க. ஆண்டவராக உங்களை என்னைக்கு திருத்துறார் அன்னைக்கு திருந்துங்க. நீங்களா திருந்தினா பைத்தியகாரத்தனா? அல்லேலூயா. எனக்கு நீ ஒரு பிரதி எழுதி வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு நீ ஒரு வாழ்க்கை வரையறம். அல்லேலூயா. நான் வாகனத்தில் போகும்போது எனக்கு நீ ஒரு பிரதி எழுதி வச்சு ஓட்டுறேன். எல்லாரும் ஓட்டுறது போல் வாகனம் ஓட்டுறதில்ல. கார் நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் ஓட்டுறது கிடையாது. நான் ஓட்டுற நேரத்தில் சிஸ்டர்ஸ் சொல்லி கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஓட்டுறதுக்கு விரும்பலை. ஏன்னா நான் கார் ஓட்டுற விதம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு நீ ஒரு பிரதி வச்சுருக்கிறேன். எனக்கு நான் வாகனம் ஓட்டும்போது எனக்கு முன்னால் காரே போகக்கூடாது, எந்த வாகனமும் போகக்கூடாது. என் வண்டி தனியாக போகணும், நல்லா போகணும். அல்லேலூயா. எவனாவது முன்னுக்கு போனால் பிரச்சனையாக இருக்காது. அந்த ஆவி, அந்த ஒரு ஆவி ஸ்பிரிட் இருக்குது, இருக்கவே கூடாது. நமக்குன்னு ஒரு பிரதி. இப்போ கொஞ்சம் நியாயமாக ஓட்டுறேன். இப்போ சொல்கிறாங்க, பரவாயில்ல, கொஞ்சம் நிதானமாக ஓட்டுறீங்க, கவனமாக ஓட்டுறீங்க. எனக்கு நீ ஒரு பிரதி. நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? ஏன் வாழ்க்கைக்கு இப்படி ஒரு பிரதி இருக்குது? அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகள் நமக்கு நீ ஒரு பிரதி வச்சு எழுதி வச்சிருப்போமா, நான் நீடித்து வாழலாம். இல்லையா? எனக்கு நீ ஒரு தன்னிச்சப்பம், எனக்கு நீ தேவனோடு உள்ள உறவு, எனக்கு நீ ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், எனக்கு நீ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பார்வை, பேச்சு, நடக்க, செய்க எல்லாவற்றுக்கும் நியாயப்பிரமாணத்திலிருந்து எனக்கு நீ ஒரு பிரதி. அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், உங்கள் குடும்பத்துக்கு நீ ஒரு பிரதி எழுதி வைங்க. என் புருஷன்கிட்ட நான் இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும், இப்படி தான் நடக்கணும், அவரை நான் இப்படி பேசக்கூடாது, எடுக்கக்கூடாது. உங்களுக்கு நீ ஒரு பிரதி. பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க புருஷனை குக்கரில் வச்சு வேக வச்சு மறுபடி உயிரோடு எழுப்பி விடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் வேக வச்சு பழகக்கூடாது. அல்லேலூயா. அவங்க சிலர் அண்டால் அடைச்சி வச்சுட்டு வெளியே எடுத்து விடுவாங்க. அதை நினைக்கக்கூடாது. நான் என் புருஷனை ராஜாவாக தான் வச்சிருப்பேன். அல்லேலூயா. அவரை கூஜாவில் வச்சு கூஜாக்காரராக மாற்ற மாட்டேன். ஏன் புருஷன் ராஜாவாக இருக்கணும். அல்லேலூயா. வாங்கங்க. என்ன அப்படிதான் பைபிளில் சொல்லியிருக்கு. பூர்வ காலத்து ஸ்திரீகள் தங்கள் புருஷன்மாரை ஆண்டோன்மார்களே என்று சொல்லி கீழ்ப்படிந்தார்களா? எப்படி சொன்னாங்களா? ஆண்டோன்மார்களே என்று சொல்லி தனி ஒரு பிரதி எழுதிடு. போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் உங்களுக்குன்னு ஒரு பிரதி எழுதி வச்சிருக்கீங்களா?
நான் எனக்கு நீ இப்போ கோபத்துக்கு ஒரு பிரதி எழுதிக்கிட்டு இருக்க கத்தர் வைக்கிறார், எழுதிக்கிட்டே இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் சொல்லு. நீங்கள் நினைக்கமா நான் எனக்கு கோபம் இல்லைன்னு நினைக்காங்க. எனக்கு கோபம் வருது, எனக்கு கோபம் வருது. எனக்கு நல்லா விரும்புகிறேன் கோபமே இல்லாமல் இருக்கணும். எவ்வளோ ஒரு பேத்தமாயிடுவேன். எப்படி ஆயிடுவேன்? பேத்தமாயிடுவேன். எப்படி இருக்கும் பாருங்கள். எனக்கு எந்த வருத்தமும் இருக்காது. நான் கோவப்பட்டுட்டு திருப்பி போய் சிஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க, சிஸ்டர்ஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன், சிஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க, எதுக்கு இந்த சோலி? எனக்குன்னு ஒரு பிரதி எழுதி வச்சுட்டு நான் அமைதியாக சோத்துறோம். பிரைஸ்லா, நல்லா இருக்கிறீங்களா தம்பி, நல்லா இருக்கிறியாம்மா? எனக்குன்னு ஒரு பிரதி. அவன் முடி வளர்த்தா என்ன, வளர்க்காமல் இருந்தா என்ன? அவன் வளர்த்துட்டு போகிறான். அவன் வாலிப வயசு, வளர்க்கும் போது வளர்த்துட்டு போகிறான், வெட்டும் போது வெட்டிட்டு போகிறான். அல்லேலூயா. அவன் என்ன பார்த்து உங்களுக்கு முடி இல்லாதனால முடி வளர்க்குறவங்கள பார்த்தா கஷ்டம்னு அவன் நினைக்க. எதுக்கு இந்த சோலி? வேண்டே வேண்டாம், நல்லா வளமாக்கா. என்னைக்கு உன்னை வெட்ட வைக்கிறார் அன்னைக்கு நீ வெட்டிக்க. அல்லேலூயா. எந்த கடமை உன்னை நேசிக்கணும். அல்லேலூயா. என் கடமை உன்னை என்னென்ன செய்யணும்? இப்போ உன் வயசு 18 வயசு, உன்னை என் பிள்ளையா நினச்சி நான் நேசிக்கணும். அல்லேலூயா. உனக்கு என் அன்பு மட்டும்தான் இப்போ தேவை. அல்லேலூயா. என்னுடைய கண்டிப்பு இல்லை, உனக்கு நான் என்னிடத்துலேருந்து என்ன வரணும்? என்னுடைய அன்பும் பராமரிப்பும் தான் தேவை. அல்லேலூயா. எனக்கு நீ ஒரு பிரதி. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? அல்லேலூயா. அவனுக்கு நீ நான் ஒரு பிரதி எழுதி வைக்கூட, அதான் சொன்னேன். அவனுக்கு நீ ஒரு பிரதி எழுது, நான் அவன்கிட்ட அதை தான் பேசுவேன். எனக்கு நீ ஒரு பிரதி எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? எனக்கு நீ நம்ம சபையில் நான் சொல்லுவேன், ஏதாவது பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லி, நீங்கள் என்னைக்கு யார் திருந்துனீங்க? என் கடமையாக பிரசங்கம் பண்ணுறேன், திருப்பி ஏன் நீங்கள் கோவப்படுறீங்க? நீங்கள் போக்கில் வாங்க, நீங்கள் போக்கில் போங்க. நான் தான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் எந்த வருத்தத்தையும் காட்டியிருக்கேனா? இல்லையே. அல்லேலூயா. பொதுவாக பேசுகிறேன். கண்களை மூடுவோமா? நீடித்து வாழும் ராஜாக்கள். சரியா? எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு நீடித்து வாழ்கிற ராஜாக்களாக எங்களை ஜீவியத்தை மாற்றுங்கப்பா. 7 விஷயத்தை ஒரு ராஜாவின் அனுபவத்தில் நீடித்து வாழ்கிறதுக்கு பார்த்தோம். அநேக குதிரைகளை சம்பாதிக்கக்கூடாது. 2வதாக அவனுடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்துக்கு ஏதுவாய் அநேக பெண்களை தன்னுடைய வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ளக்கூடாது. 3வது பொன்னையும் வெள்ளியையும் சேர்க்கக்கூடாது. 4வது தன்னுடைய உயர்வில் மேட்டிமை கொள்ளக்கூடாது. 5வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழணும். 6 கற்பனைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. 7 தனக்காக ஒரு பிரதி, தனக்குன்னு ஒரு தீர்மானம், தனக்குன்னு ஒரு உடன்படிக்கை, தனக்குன்னு ஒரு பிரதிஷ்டை. ஆண்டோடைய நாமத்து நிமித்தம் நான் ஏசப்பாவை போல வாழணும், நான் ஏசப்பாவை போல பேசணும், நான் ஏசப்பாவை போல இருக்கணும், நான் பிதாவை போல இருக்கணும். எனக்குன்னு ஒரு பிரதி. மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்க, அந்த விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு பிரதி நான் எழுதி வச்சிருக்கணும். ஏன்? எனக்குள்ள பிரதி தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் சகிச்சாரே. தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து நான் சகிக்கிறவனாக இருக்கணும். எனக்கு ஒரு பிரதி. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேருடைய ஜீவியத்தில் நீடித்து வாழும் ராஜாக்களை வாழ விரும்புறீங்க? வாஞ்சிக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்ன ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணுங்க. அந்த நாட்களில் ராஜாக்களுக்கு ஒரு அபிஷேக தைலம் இருந்தது. ராஜாக்களை வேறு பிரிப்பதற்கு ஒரு அபிஷேக தைலம் இருந்தது. எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த கூட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக தைலத்தோடு கர்த்தர் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். நீடித்து வாழும் ராஜாக்களாய் வாழும்படி, உங்களை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படி அவருடைய இரத்தத்தோடும் கூட அவருடைய அபிஷேகத்தோடு கூட வந்திருக்கிறார். வாஞ்சிக்கிற தெய்வ ஜனங்கள், ஆண்டவரே நீடித்து வாழ்கிற ராஜாக்களை எங்களை அபிஷேகம் பண்ண. கொஞ்ச நாட்கள் அல்ல, 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, என் லைஃப் லாங் நித்தியத்தில் கூட நான் ராஜாவா தான் இருக்கணும், ராஜாவா இருக்கணும். ராஜாதி ராஜாவுக்கு பின் செல்கிற ராஜாவா இருக்கணும். வாஞ்சிக்கிற தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரே என்ன ராஜாவா அபிஷேகம் பண்ண, நான் சாதாரண குடிமகனாக அல்ல, ராஜாவாய். பணம் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, அழகு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை. இதற்கு தேவன் தெரிந்து கொள்ளுகிற அனுபவம் தேவை. கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணப்படுகிறது ராஜாக்களுக்கு அடையாளமாய் இருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் நீடித்து வாழும் ராஜாவாய், நீடித்து வாழ்கிற ராஜாவாய். ஆமென். ஷமானா ரிபாபாலா. கட்டாயத்தின் பேரில் அல்ல, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுப்பாரானால், கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பாரானால், கர்த்தர் என்ன ஒரு ராஜாவா தான் வைத்திருக்கிறார். ஓ ஷபாலா கராபாலா. நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பா வரும்போது ராஜாதி ராஜாவாகி அவரை சந்திக்க கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படும்போது ராஜாக்களை அவரை சந்திக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.